சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவோமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவசரித்திரமாகிய திருத்தொண்டர் புராணத்தினை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருளால் நமக்கு நேர்ந்தது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் அருள் புராணம். நல்ல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் சரிதத்தை இறைவனின் பெருங்கருணையினால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமான அருட்பகுதி. திருக்கையிலிருந்து இங்கே திருமுனைப்பாடி நாட்டிலே திரு அவதாரம் செய்தருளினார். தீதிலா திருத்தொண்டர் தொகை தரவும் மாதவம் செய்த தென்திசை வாந்திடவும் திரு அவதாரம் செய்தார். இருந்தாலும் 2 பெண்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதி, அந்த விதிக்குட்பட்டு அந்த விதிப்படி நடக்கின்ற இறைவனின் அருள் நிகழ்வுகளை, அருள் திருவிளையாடல்களை இன்றைய பகுதியில் சிந்திக்க இருக்கின்றோம். வகுப்புல எப்பவும் போலவே சென்ற வகுப்போட முன்னோட்டம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி சங்கிலி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த புவியுள் சிவலோகம் போல விளங்குகின்ற திரு ஒற்றியூர், இந்த பிரளயகால வெள்ளத்தை மீண்டும் இந்த உலகம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும்ன்றதுக்காக சிவபெருமான் ஒற்றி எடுத்ததனால் ஒற்றியூர் என்னும் திருநாமம் கொண்டு இறைவன் அந்த ஊருக்கு ஒற்றியூர் என்ற திருநாமம் கொண்டு விளங்குகின்றது. சுவாமி ஒற்றீஸ்வர் என்ற திருநாமத்துடன் இந்த வாசுகி என்ற பாம்பை தன் திருமேனியில் ஐக்கியம் செய்து கொண்டு அருள் செய்ததனால் படம்பக்க நாதர் என்ற திருநாமமும் கொண்டு புற்றிடம் கொண்டாராக விளங்குகின்றார் அப்படின்ற அருள் செய்தியை சென்ற வாரம் சிந்தித்தோம். அங்கே உயர் தவத்தினை செய்கின்ற சிவனடியார் பெருமக்கள், அதன் மீது பற்று கொண்டு செய்கின்ற சிவனடியார் பெருமக்கள் யாவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை
வணங்கி எதிர்கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டு பெருவாழ்வு வந்தது என்று வணங்கி மகிழ்ந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் உள்ளே சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி அங்கேயே சில காலம் அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார். காலந்தோறும் இறைவனை சென்று தரிசித்து மகிழ்ந்திருக்கின்றார். அந்த நிலையிலே பக்கத்துல ஞாயிறு அப்படின்ற ஒரு சிற்றூர். அதுல இவர் திருக்கைலாயத்துல சுவாமிக்கு பூக்களை கொய்து மாலை சாத்தும்படி பூக்களை பெருக்க போகின்றார். அப்பொழுது இரு பெண்கள் மீது ஆசை வைத்தார் இல்லையா, அணிந்திதை கமலினி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெண்கள். அதுல கமலினி பறவையாராக திருஅவதாரம் செய்தறினார். அவரை திருமணம் செய்து கொண்டாயிற்று திருவாரூரில். அடுத்தது அணிந்திதையார் சங்கிலியாராக திரு அவதாரம் செய்கின்றார். அந்த ஞாயிறு அப்படின்ற திருவொற்றியூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல வேளாளர் குலத்திலே உயிர்களை அதாவது எல்லா உயிர்களை நிலைப்படுத்துகின்ற அந்த உணவு தருகின்ற அந்த உயர்ந்த அந்த வேளாண்மை குடியில் ஞாயிறு கிழார் அப்படின்ற ஒரு செல்வருக்கு மகளாக திருமகளாராக திரு அவதாரம் செய்கின்றார். முன் ஜென்மத்திலே அதாவது இதற்கு முன்பாக திருக்கைலாயத்தில் உமையன்னைக்கு தொண்டு செய்த அந்த அன்புணர்ச்சி அவர் இந்த பிறவியிலும் தொடர்வதால உமையன்னை மீதும் இறைவன் மீதும் மிகுந்த அன்பு கொண்டு விளங்குகின்றார். அது மட்டும் இல்லாம தாமே அறிந்த சங்கிலியார் அதாவது என்னன்னா இந்த முன் உணர்வும் இறைவிக்கு தொண்டு செய்தது, அதனால இங்க பிறப்பெடுத்தது அப்படின்ற அந்த காரணம் எல்லாம் தெரிந்து கொண்டு தாமே ஒருவரும் சொல்லாமல் தாமே அறிந்து கொண்ட சங்கிலியார் அன்போடு இறைவியை வணங்கி கொண்டு இருக்கின்றார். சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்குகின்றார். அவர் எப்படி அவரோட அந்த சங்கிலியாரோட பெருமையை சொல்லும் பொழுது அந்த அழகும் நற்குணங்களும் தெய்வத்தன்மை கொண்ட பெண்ணாக விளங்குகின்றார். திருமண பருவம் வருகின்றது. சொல்றாரு, அந்த மண்ணுலகத்தில் எந்த பெண்ணிற்கும் இல்லாத ஒரு தெய்வீக குணம் நம் பெண்ணிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மனப்பருவம் வந்து விட்டதுன்னு தந்தையார் சொல்ல, தாயார் என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட அழகுக்கும் நல்ல குணத்திற்கும் ஏற்ற ஒரு சிறந்த கணவனை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவர்கள் அதை கேட்டு சங்கிலியார் வருந்துகின்றார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் இவர் குணங்களுக்கு ஏற்ற நற்குணங்களும் ஒரு வடிவழகு மட்டும் கொண்ட கணவன் இவருக்கு அமைய முடியாது. ஏன்னா ஒப்பில்லாத சிவ தொண்டு செய்கின்றவர்கள். அப்ப சிவனடியார் ஒருவரே தனக்கு கணவராக வர வேண்டும். அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அந்த விதி இருக்கின்றது. அதனாலே திரு அவதாரம் செய்தார். அவர் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன சொல்றாரு, இந்த சங்கிலியார் என்ன வருந்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்கள் கூறியபடி என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இறைவனின் திருவருளை பெற்ற ஒருவருக்கே நான் மனைவியாக வேண்டும். வேறெவ்வாறு நிகழுமோ, வேறெவ்வாறு நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்று வருத்தமுற்று மயங்கி வீழ்கின்றார். தந்தையை தாயார் பதை பதைத்து மனம் வருந்தி பனி நீரால் முகத்தை துடைத்து நீர் தெளித்து அவருடைய அந்த மயக்கத்தை நீக்கி உனக்கு நிகழ்ந்தது என்ன அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப சொன்னது என்னுடைய திறத்திற்கு, அதாவது எனக்கு அது ஒத்து வராது, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வென்றி விடையார் அருள் செய்தார் ஒருவருக்கு உரியஞான். இறைவனுடைய திருவுருளை பெற்ற அவர் அடியவராக விளங்குகின்ற ஒருவருக்கே நான் உரியவள். அதனால திருவொற்றியூர் கொண்டு சென்று என்னை விடுங்கள். அங்கே இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய இறைவனோட திருவருளால திருமணம் செய்து கொண்டால் தொண்டரை தான் திருமணம் செய்து கொள்வேன். அது வரையே இந்த இறைவனுக்கு தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலக பற்றை விடுத்து தாய் தந்தை என்னும் சுற்றத்தோடு வாழ்வதை விடுத்து இறைவனுக்கே என்னுடைய நேரம் முழுவதும் இறைவனுக்கே செலவிட்டு இறைப்பணியே செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு வருந்துகின்றார்கள்.
அருமையாக பெற்ற மகளை வந்து எப்படி வந்து தன் குடும்பத்தை விட்டு சிவப்பணிக்காகவே முழுவதுமாக அர்ப்பணிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி அவர்களுடைய சொல்லை சங்கிலியார் கூறியதை வந்து நிறைவேற்றாமலும் அதை பிறருக்கு சொல்லாமலும் மறைத்து விட்டார்கள். இதனை அறியாத ஒருவன் அந்த குலத்திற்கு அவர்கள் குலத்திற்கு இயைந்த பொருந்திய அந்த குலத்தை சார்ந்த ஒருவன் வந்து இவர் திருமணம் செய்து கொள்ள சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி இந்த காலத்து வழக்கப்படி சில பெரியோர்களை தன்னுடைய குலத்தை சார்ந்த சில பெரியோர்களை பெண் கேட்க ஞாயிறுக்கு அனுப்புறாரு. சென்றவர்கள் சங்கிலியாருடைய தந்தையை பார்த்து திருமண விருப்பத்தை சொல்ல மகளுடைய கருத்தை அவர்களால் சொல்ல முடியல. அதான் சொல்லாம வேற ஒரு காரணம் சொல்லி திருமணம் இப்பொழுது செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா என்னன்னா பெண் கேட்டு வந்தவர்களும் பெண் கேட்டு அனுப்பியவனும் உடனே இறந்து விடுகின்றார்கள். இதுதான் வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்று எதனால அந்த நிகழ்வு நடந்தது, சங்கிலியாருடைய ஒப்பில்லாத தவத்தின் பெருமை, இதெல்லாம் இன்றைய வகுப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய பாடல் 216வது பாடல் ஏயர்பொன் கலிக்காம நாயனார் புராணத்தில் அன்பர்கள் எடுத்துக்கொள்வோம். தையலார் சங்கிலியார் தம் திறத்து பேசத்தகா வார்த்தை உய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார் என்றங்கு உலகறிய செய்த விதி போல் இது நிகழ சிறந்தார்க்கு உள்ளபடி செப்பி நையும் உள்ளத்து உடனஞ்சி நங்கை செயலே உடன்படுவார். இதுல ஒண்ணு என்னன்னா, இது நேற்று நான் இந்த தயாரிச்சு முடிக்கும் போது நள்ளிரவு 1 மணி ஆயிடுச்சு. ஒரு பயம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கிலியாருடைய தவம் எப்படிப்பட்ட தவம் அப்படின்னு சொன்னா, அவர்களை விரும்பி திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ஒருவனே இறந்து விட்டான். அது தவறான அந்த செய்கை. அதற்கு துணை போனவர்களும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப சிவபெருமானுக்கும் சிவனடியாருக்குமே உரியவள் நான் அப்படின்னு அவங்க அந்த அருள் வார்த்தைக்கும் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, எதற்காக அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையார் மறைத்து அவங்க இங்கேயே வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க இறந்ததுனால என்ன ஆயிடுச்சு, உலகத்திற்கே இறைவனை அறிவித்து விட்டார். அதாவது என்ன அறிவித்தார் அப்படின்னு சொன்னா, தையலார் சங்கிலியார் தம் திறத்து, பெண்ணில் சிறந்தவர் ஆகிய சங்கிலியாருடைய திறத்தில் பேசத்தகா வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தையை யாரும் பேசக்கூடாது. உய்ய வேண்டும் என நினைவுடையோர், யாரெல்லாம் உயிர் தப்பி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் சொல்லத்தகாத வார்த்தையை சங்கிலியார்பால் கூறக்கூடாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்ற அதான் சொல்றாங்க பாருங்க. சங்கிலியார் தம் திறத்து பேசத்தகா வார்த்தை உய்ய வேண்டும் நினைவுடையார். உய்ய வேண்டும்னா உய்வு பெறுதல் வேண்டும்னா உயிரோடு இருக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா சங்கிலியார் திறத்து அவர்களை பத்தி தப்பா எதுவும் பேசக்கூடாது, தகாத வார்த்தை எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க இறந்து படுவார்கள் அப்படின்றத உலகறிய, இது உலகத்திற்கே உணர்த்துவது போல செய்த விதி போல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா, இறைவனே அமைத்த விதி, உலகத்தவருக்கு இறைவனே உணர்த்துகின்றார். இவர் வந்து திரு அடியாருக்கு தான் உரியவர், வேறு யாரும் இவரை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இன்னும் ஒரு நுட்பமான கருத்து பாத்தீங்கன்னா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்து கொள்ள முடியாது. உயர்ந்த தவத்தினை செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் திருக்கோயிலுக்கு சென்று இந்த குடும்பம் சுற்றம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறைவனுக்கே ஆட்பட்டு முழுவதுமாக இறைப்பணி செய்ய வேண்டும். அந்த தவத்தை செஞ்சு அதன் பலனாக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்து கொள்ள முடியும். பறவையார பாத்தீங்கன்னாலும் உங்க ஆடல் தொண்டு அது சிறந்தது. உடம்பு முழுது உடலால் செய்கின்ற அந்த தொண்டு, அதுவும் வந்து திரிகரணங்களால மனதால் அன்போடு இறைவன் நினைத்து கொண்டே உடலால் அந்த அபிநயம் பிடித்து இறைவனுடைய கருணையெல்லாம் நடனம் மூலமாக வெளிப்படுத்தி பாடல் பாடி, அப்ப பாத்தீங்கன்னா அதுவும் திரிகரணங்களால செய்கின்ற தொண்டு. பறவையாரும் அந்த தொண்டு செய்ததுனாலதான் ஒப்பில்லாத சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை கணவனாக அடைந்தார். இப்ப இவங்களும் அந்த தவத்தை செய்யணும் இல்லையா? அப்ப இவர் இந்த தவத்தை செய்யணும்னா வீட்டுல கொண்டு போய் விடமாட்டாங்க. இப்ப இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சரி பெண்ணை வீட்டுல வச்சுதான் வேற யாராவது பெண் கேட்டு வருவாங்க, அவங்களும் இறந்துருவாங்க. இது வந்து
அப்ப இது நம்ம பெண் கூறியபடி அவளை கொண்டு போய் திருவொற்றியூர்ல விட்டுதான் ஆகணும், தொண்டு செய்வதற்காக. சுவாமியே வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த பெண்கள் மேல மனம் இச்சை வைத்ததுனால அவர் மண்ணில பிறந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த இன்பங்கள்லாம் நீங்கி அந்த இன்பம் நுகர்ந்து ஆசை கழிந்து வரணும் தான் சுவாமி திருவருள் செய்திருக்கார். அந்த திருவருள் படி திருமணம் நடக்க வேண்டும் இல்லையா. அதற்காக இந்த திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்தி இருக்கின்றார். இப்ப கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அவங்க இந்த பெண்ணை வச்சிருந்தா வேற யாராவது பெண் கேட்டு வருவாங்க, பிரச்சனையா முடிஞ்சிடும். அதனால கண்டிப்பா கொண்டு போய் தவம் செய்ய விட வேண்டும். அந்த தவத்தின் பயனாக அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை கணவனாக அடைய வேண்டும். நிறைய காரணங்கள், அருட்காரணங்களுக்காக சுவாமி இத உலகுக்கு உணர்த்துவதற்காக அந்த பெண் கேட்டு வந்தவனையும் அது கூட யார் யார் வந்தாங்களோ பெண் கேட்டு வந்தார்களோ அத்தனை பேரும் இறந்து விடுகின்றார்கள். அப்ப அடியார்களுடைய பெருமை எத்தகையது, அடியார்கள் அடியார்களோட தான் சேர முடியும் அப்படின்ற அருட்கருத்துக்கள்லாம் இந்த வரலாறு மூலமும் நமக்கு மிக சிறப்பாக விளங்குகின்றது. இன்று உலகறிய செய்த விதி போல் இத உலகுக்கே உணர்த்துறது போல சுவாமி இந்த நிகழ்வை நிகழ்த்தியதுல இவங்க பயந்துடுறாங்க. சரி, இந்த பெண்ணை வைத்திருந்தா வேற யாராவது பெண் கேட்டு வந்து அவர்களுக்கும் தீங்கு நேரும்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன சொன்னாங்க, என்ன நான் அடியாரை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும், அதுவரை நான் என்ன பண்ணணும், திருவொற்றியூர் சென்று இங்கே கன்னி மாடத்தில் வீற்றிருந்து இறைவனுக்கு எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டே தொண்டுகள் செய்து கொண்டே உயர்ந்த தவத்தினை செய்ய வேண்டும் சொன்னாங்கல்ல. சரி, அதுக்கு போய் விட்டுருணும், இல்லைன்னா எல்லாருக்கும் இது தீங்காக முடியும் அப்படின்னு கருதி சிறந்தார்க்கு உள்ளபடி செப்பி ஏன்னா தன்னுடைய அப்பெல்லாம் உற்றார் உறவினர்கள் சொந்தம் அந்த கூட தான் இருப்பாங்க, அவர்களுடைய குடும்பத்துல ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும். அப்ப தான் சிறந்தாதான் தன்னுடைய குடும்பத்தில் குலத்தில் உள்ள பெரியோர்கள் அறிவில் சிறந்தோர்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, உள்ளபடி செப்பி என் மகள் திருமகளார் இது போல திருவொற்றியூர் சென்று இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்து தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். அவரை கொண்டு போய் விட போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் யாரும் பெண் கேட்டு வரமாட்டாங்க, தொண்டுக்காக விடுறோம் அப்படின்னு சொல்லி நையும் உள்ளத்து ஆனா வருந்தும் உள்ளம் வருந்துகின்றார்கள். ஆனா வேற வழி இல்லை, இறைவனுடைய திருவருள் திருமகளாருடைய திருவுள்ளம், அதனால நையும் உள்ளத்தோடு வருந்துகின்ற உள்ளத்தோடே உடல் அஞ்சி சொன்னதை செய்யலன்னா இன்னும் பிரச்சனை வந்துடும், ஏதாவது தீமை நேர்ந்திரும்னு அஞ்சி நங்கை செயலே உடன்படுவார். நங்கைனா பெண்களில் சிறந்தவராகிய உயர்ந்த தவத்தினை மேற்கொள்கின்ற சங்கிலியார் செயலே உடன்படுவார். அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதற்கு உடன்பட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. 217வது பாடல். அணங்கே ஆகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால் வணங்கும் ஈசர் திறமன்றி வார்த்தை அறியால் மற்றொன்றும் குணங்கள் இவையாம் இனி இவள் தான் குறித்தபடியே ஒற்றி நகர் பனங்குல் அறவச் சடையார் தம்பால் கொண்டு அணைவோம் என பகருவார். என்ன சொல்றாங்க பாருங்க. முதல்ல உள்ளத்துல அச்சம் வருது தாய் தந்தையருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்ம அந்த பெண்ணுடைய சொல்லபடி நம்ம கேட்கலன்னா தீங்கு நேர்வது தினம், அதனால அது அஞ்சு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்ற செயலை செய்வதற்கு ஒத்துக்கொள்கின்றார்கள். அணங்கே ஆகும் இவள் செய்கை, அதாவது அணங்கு அப்படின்னா தெய்வத்தன்மை பொருந்திய பெண். இப்படி தெய்வத்தன்மை கொண்ட இந்த சங்கிலியார் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால், அதாவது என்னன்னா இறை தொண்டரை தவற எதற்காக இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, பெண்ணை கொண்டு கன்னி மாடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, ஏன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காம இறைப்பணிக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, அது போன்ற ஒரு பேச்சு வரக்கூடாதுன்னு தான் சுவாமி பாருங்க எவ்வளவு சிறப்பா இந்த நிகழ்த்திருக்காங்க இந்த திருவிளையாடலை. அப்ப இவங்க விரும்புறாங்க, அதற்கு எதிர்மாறா நடக்கிறது எல்லோருக்கும் துன்பம் தரும், அதனால இதன்படி நடக்க வேண்டும் அப்படின்ற உண்மைக்காக பெண் கேட்டு சென்றவனும் சுற்றத்தாரும் இறந்து பட்டார்கள். இந்த உலகறிய சொல்றாங்க. சொல்லி அதனால யாரும் சங்கிலியார் இது என்ன குடும்ப வாழ்க்கை வாழல, நம்ம குலத்துல அந்த வழக்கம் இல்லையே, இவள் எப்படி தொண்டு செய்ய போகலாம் அப்படின்னு தவறா யாரும் சொல்ல முடியாதபடி சுவாமி எப்படி அருள் செய்யறார் பாருங்க. அப்ப அணங்கே ஆகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால்,
அப்ப இவரோட பெருமையை அறிந்தவர்கள் தவறாக பேச மாட்டாங்க, அவங்களோட பெருமையை நினைத்து வணங்குவார்கள். இப்போ நல்ல உணர்வுடையவர்கள் இவரை பத்தி தவறாக பேச அஞ்சுவார்கள், இவரோட பெருமையை போற்றிதான் வணங்குவார்கள். அப்படிப்பட்ட தெய்வ பெண்ணாகிய சங்கிலியார் வணங்கும் அவர் எப்படிப்பட்டவர்னா, வணங்கும் ஈசர் திறமன்றி வார்த்தை அறியால் மற்ற ஒன்றும். அவங்க பேசுனா இறைவனுடைய பெருமையை மட்டும்தான் பேசுவாங்க, அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க இல்லையா? அப்படிதான் இருக்கணும். அது முக்கியமா இது போன்ற சமய சொற்பொழிவுகள்ல சிவபெருமான் திருவடி பெருமையை தான் பேசணும். அதை தவிர வேற ஏதாவது பேசலாம்னா அடியார் பெருமையை பேசலாம். அதிகம் தவிர ஏதாவது பேசலாம்னா திருமுறைகள் பெருமையை பேசலாம். இதுதான் பேசணும். எல்லாமே இதுல எல்லாமே சிவம் தான் நிறைஞ்சிருக்கு. அதை தவிர வேறொன்றும் பேசக்கூடாது. உள்ளத்துல அன்புடையவர்கள் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த சங்கிலியார் அவர்கள் வணங்கும் ஈசர் திறம் அன்றி, இறைவனுடைய எல்லை இல்லாத புகழ். ஏன்னா போற்றி வணங்கத்தக்கவன் அவன் தானே, எல்லா பெருமைகளுக்கும் உரியவன் அவன் தானே, கருணை வடிவானவன் இல்லையா? அந்த கருணையை போற்றணும்னா வேற எந்த உயர்ந்ததை நம்ம போற்ற போறோம்? அப்ப இறைவனுடைய திறம் அன்றி வார்த்தை அறியால், அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் இறைவனை போற்றுவதாகத்தான் இருக்கும். இறைவனுடைய நாமத்தை தான் ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களோட பெருமையை நினைக்கிறாங்க, தாய் தந்தையரே நினைக்கிறாங்க. இவங்க இங்கேயும் வச்சிட்டு இருந்தா திருப்பி வேற யாராவது கேட்டா பிரச்சனை ஆயிடும். இவங்களை பற்றி தகாது யாரும் பேசக்கூடாது. கண்டிப்பா இவங்களை கொண்டு போய் கன்னி மாடத்தில் விட வேண்டும். ஏன்னா எப்பொழுதும் அவர்கள் இறைவனை பற்றியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, அவங்களோட திறத்தை தாய் தந்தையை சிந்திக்கின்றார்கள், உண்மையிலே பக்தி கொண்டவளாக இருக்கின்றாள். அப்ப கண்டிப்பா நம்ம அதாவது ஒரு கோபத்தினாலேயோ ஏதாவது ஒரு அவசர முடிவுனாலேயோ அவங்க இதை சொல்லல, சிந்திச்சு பாக்குறாங்க. சங்கிலியார் எப்பொழுதும் தெய்வ சிந்தனை உடையவர்கள், அவர் தெய்வ பெண், தெய்வீக குணநலங்கள் கொண்டவர். அதனால அவங்க விரும்பிதான் அதை செய்ய வச்சிருக்காங்க. ஒரு அவசரமாக எடுத்த முடிவில்லை. அதனால அவர்கள் விருப்பப்படியே கொண்டு போய் நம்ம கன்னி மாடத்தில் விடுவதே சரின்னு இதெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு அறியால் மற்றொன்றும் குணங்கள் இவையாம் இனி, அவளோட குணங்கள் இவை, தெய்வ பெண்ணானவள், அவளை பத்தி தவறா யாரும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இறைவனை தவிர எதுவும் பேச மாட்டா. அப்ப இவளுடைய குணங்கள் இப்படி இருக்க, இவ்வளவு தெய்வ பெண்ணா இருக்கிறதுனால மனுஷ வாழ்க்கையோட மத்தவங்க மாதிரி வாடுற வாழ்க்கை இவளுக்கு சரி வராது. அதனால இவள் குறித்தபடியே இவ என்ன சொன்னாலோ, அதாவது நம்ம சங்கிலியார் என்ன சொன்னாங்களோ அதன்படி ஒற்றி நகர் பனங்கொள் அரவ சடையார், பாம்பையே தன்னுடைய திருமேனியில் சேர்த்திருக்காரு இல்லையா சுவாமி? அதனால இங்க சொல்றாங்க, ஒற்றி நகரில், பணம்னா படம், படம் கொண்ட அரவம்னா பாம்பு, அந்த படம் கொண்ட பாம்பினை சடையில் சூடி இருக்கின்ற சிவபெருமான் பால் கொண்டு அடைவோம். அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த பெண்ணை சேர்க்க வேண்டும். இந்த தாய் தந்தையருக்கு அதுதான் அந்த பிறவியில் அவங்களுடைய பெரிய கடமை மட்டும் இல்ல, பேரருளும். அவர்களுக்கு அந்த சிவ தொண்டுக்கு வழிவிடுதல் தான். அப்ப தெய்வத்தன்மை பொருந்தியவள், அதனால் இவள் கருத்தின்படியே நிற்போம், திருவொற்றியூருக்கு அழைத்து கொண்டு செல்வோம் சொல்லிடுறாங்க. மனசுல ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க, இப்ப அதை சொல்லிடுறாங்க. அடுத்த பாடல் 218. பன்னார் மொழி சங்கிலியாரை நோக்கி பயந்தாரோடும் கிளைஞர் தென்னீர் முடியார் திருவொற்றியூரில் சேர்ந்து செல்கதியும் கண்ணார் முதலார் திருவருளால் ஆகி கன்னி மாடத்து தன்னார் தடம் சூழ் அந்நகரில் தங்கி புரிவீர் தவம் என்று. அதாவது சிறப்பு பொருந்திய பாடல். என்ன சொல்றாங்கன்னா, பன்னார் மொழி சங்கிலியாரை, அவங்க சங்கிலியாரோட மொழிகள் சுவாமியை போற்றுதலாதான் இருக்கும். அது எவ்வளவு இனிமையா இருக்குமா, எப்படி பாடல் கேட்டா எவ்வளவு நமக்கு இனிமையாக இருக்குமோ அதே போல இனிமையான மொழியினை உடைய சங்கிலியாரை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, பயந்தாரோடும் கிளைஞர், பயந்தார்னா அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையரும், கிளைஞர்னா உறவினர்கள் சுற்றத்தார்களும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தென்னீர் முடியார் திருவொற்றியூர் என்ன சொல்றாங்க முதல்ல யோசிச்சாங்க. இவங்களோட குணநலங்கள்லாம் யோசித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னீர் முடியார் திருவொற்றியூரில் சேர்ந்து, தென்னா தெளிந்த நீர் ஆகிய கங்கையை திருமுடியில் சூடியிருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஒற்றியூரில் சேர்ந்து நீ போய் செல்கதியும் கண்ணார் முதலார் திருவருளால் ஆகி. இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, கண்ணார் முதலார் திருவருளால், நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான், நெற்றியில கண்ணுடைய சிவபெருமானுடைய திருவருளால், சிவபெருமானுடைய திருவருளால் செல்கதிக்கு நீ சொன்ன மாதிரி
உனக்கு செல்கதிக்காக இறைவனுடைய திருவருளால திருவொற்றியூர் சென்று அங்கே நாங்க உனக்கு கன்னி மாடம் அமைத்து தருகின்றோம். அந்த கன்னி மாடத்து தன்னா தடம் சூழ் அந்நகரில், அந்த கன்னி மாடம் எங்க அமைச்சு தர போறோம்னா தன்னா தடம் சூழ், தன்னா குளிர்ச்சியான, தடம்னா தடாகங்கள் நீர்நிலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கின்ற அந்த திருவொற்றியூர் நகர்ல உனக்கு கன்னி மாடம் அமைத்து தருகின்றோம், கட்டி தரோம். அந்த கன்னி மாடத்தை நீ இருந்து இறைவன் திருவருளால அந்த செல்கதி வேண்டி நல்ல கதி, அந்த செல்கதினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விஷயம் சொல்றாங்க. இம்மையில சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மறுமையில அந்த திருமண உறவு முடிந்து அவரோட வாழ்ந்து அதற்கப்புறம் அவர் பிரிந்து போனதுக்கு அப்புறம் அந்த சிவ தொண்டே செய்து அந்த உயர்ந்த தவத்தினை செய்து அப்புறம் இறைவன் திருவருளால் திருக்கைலாயம் பழையபடி செல்ல வேண்டும், சிவலோகம் செல்ல வேண்டும். இவங்களுக்கு தெரியாது. இயல்பாக நான் சொன்னது செல்கதிக்கு உனக்கு நன்மை உண்டாக இறைவன் திருவருள் படி நீ நடக்க உன்னை திருவொற்றியூரில் கொண்டு சேர்க்கின்றோம், கன்னிமாடம் அமைத்து உன்னை வைக்கின்றோம், அங்கே இருந்து கொண்டு இறைவன் திருவருள் வழி நீ நடப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு தந்தை தாயாரும் சுற்றத்தவரும் சொல்றாங்க. அதான் சொல்றேன், இங்க செல்கதி அப்படின்னு சொன்னது என்னன்னா இந்த இம்மையில சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை திருமணம் செய்து கொள்வதும், அடுத்தது அதற்கப்புறம் இறைவன் திருவடியை சார்வதும் ஆகும். இப்படி புரிவீர் தவம், அந்நகரில் தங்கி புரிவீர் தவம் என்று சொல்ல 219வது பாடல். பெற்ற தாதை சுற்றத்தார் பிறைசேர் முடியார் விதியாலே மற்ற செயல் ஒன்று அறியாது மங்கையார் சங்கிலியார் தாம் சொற்ற வண்ணம் செயத்துணிந்து துதைந்த செல்வத்தொடும் புறங்கள் செற்ற சிலையார் திருவொற்றியூரில் கொண்டு சென்று அணைந்தார். இப்படி மகள் கிட்ட சொல்லிட்டாங்க, கொண்டு போய் விடுறோம், நீ தவத்தை செய்து கொண்டிரு. தவம்னா அதுதான், சிவ தொண்டு செய்வதே தவம். சிவ தொண்டை எந்நேரமும் செஞ்சுட்டு இருக்கணும், அதுதான் உயர்ந்த தவம். தவம் புரிவீர் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா பெற்ற தாதை சுற்றத்தார், பெற்ற தாதையும் தந்தையும் சுற்றத்தார்களும் பிறைசேர் முடியார் விதியாலே மற்ற செயல் ஒன்று அறியாது, சிவபெருமான் விதித்த விதிப்படியே நடக்கின்றார்கள், வேறு ஒரு செயல் தெரியல. அதாவது வேறொரு செயலை சிந்திக்கவும் அவர்களுக்கு முடியல. ஏன்னா இறைவனுடைய திரோதான சக்தி என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் அருளிய அந்த சக்தியானது வேறொன்றையும் அவர்களால் சிந்திக்க முடியல. சரி, இப்படி ஒருத்தவன் இறந்து விட்டான், அதனால வேற வழி இல்லை, அவர்கள் கருத்தின்படியே செய்யறதுதான் இறைவனுடைய திருவுள்ளம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேறு சிந்தனையே இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா மற்ற செயல் ஒன்று அறியாது, இவர்கள் சொன்னதை தவிர வேறு என்ன செய்யறதுன்னு தெரியாம இவர்கள் கூறியபடியே செய்ய உடன்பட்டு என்ன சொல்றாங்கன்னா மங்கையார் சங்கிலியார் தாம் சொற்ற வண்ணம் செய்ய துணிந்து, மங்கையாகிய சங்கிலி நாச்சியார் தாம் சொற்ற வண்ணம், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்ய துணிந்து, என்ன செய்ய துணிஞ்சு என்ன பண்றாங்கன்னா துதைந்த செல்வத்தோடும் புறங்கள் செற்ற, நிறைய செல்வம் எடுத்துட்டு போறாங்க. அது போன வகுப்புலே பார்த்தோம். கிழார்னா ஒரு நிலத்துக்கு உரிமையாளர் தான் கிழார்னு சொல்லுவோம். இப்ப நிறைய நிலங்களுக்கு ஒரு உரிமையாளராக இருக்கின்றார். அப்ப அந்த விளைகின்ற நிலம் விளைந்த பொருட்களால செல்வம் மிகுதியாக இருந்திருக்கும். இப்ப எதுக்காக அந்த செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கன்னி மாடம் கட்டி கொடுக்கணும், இவர்களை அங்க தனியா இருக்க முடியாது. அப்ப இவர்களுக்கு உதவியாக சில பெண்கள் வைக்கணும். இவங்க இறைவன் தொண்டுதான் செய்யறாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த உணவுக்கு உடைக்கு அதுக்கு வேண்டியது, இவங்க பணி செய்கின்றவர்கள் அவர்களுக்கு செல்வம் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அதற்காக என்ன பண்றாங்க, புதைந்த செல்வமும் நிறைந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு செல்வத்துடன் புறங்கள் செற்ற சிலையார், முப்புறங்களையும் எரித்த மேருமலையே வில்லாக வளைத்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஒற்றியூரில் கொண்டு சென்று அணைந்தார். இவர்களையும் அழைத்து கொண்டு திருவொற்றியூர் செல்கின்றார்கள் நிறைந்த செல்வத்தோடு. யார்னா இவரை பயந்த தாதையாரும் சுற்றத்தார்களும் திருவொற்றியூருக்கு இவரை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். 220வது பாடல். சென்னி வளர் வெண்பிறை அணிந்த சிவனார் கோயில் உள் புகுந்து துண்ணும் சுற்றத்தொடும் பணிந்து தொல்லை பதியோர் இசைவினால் கன்னி மாட மருந்து அமைத்து கடிசேர் முறைமை காப்பு இயற்றி மண்ணும் செல்வம் தக வகுத்து தந்தையார் வந்து அடிவணங்கி திருவொற்றியூர் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அப்புறம் என்ன நிகழுதுன்னு பாத்தீங்கன்னா சென்னி வளர் வெண்பிறை அணிந்த சிவனார் கோயில் உள் புகுந்து, கோயிலுக்கு முதல்ல போறாங்க. இப்படிப்பட்ட சுவாமி சென்னி வளர் வெண்பிறை அணிந்த
சென்னியில வளர்கின்ற இளம் பிறையை, அதுவும் வெண்மையான பிறையை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் ஒற்றியூர் பெருமானுடைய கோயிலில் உள் புகுந்து துண்ணும் சுற்றத்தோடும் பணிந்து இவனை இது போன்ற ஒரு ஒரு பெண்ணை வந்து குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றோம் போது அத்தனை சுற்றத்தார்களும் கூட வராங்க. அப்படி துண்ணும் சுற்றத்தோடும் நெருங்கி எல்லாரும் வராங்களே, அந்த சுற்றத்தோடும் பணிந்து அத்தனை பேரும் கோயிலுக்குள்ளார போய் இறைவனை பணிந்து தொல்லை பதியோர் இசைவினால், இந்த பழமையாகி அந்த ஊருடைய பதியோர் இசைவு. ஏன்னா இப்ப கன்னி மாடம் கட்டி கொடுக்குறாங்க கோயிலுக்கு பக்கத்திலே வந்து இவர்கள் வீட்டு இருப்பதற்காக, ஏன்னா தங்கி இருக்கணும் இல்லையா, இவங்க தங்கி வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யணும். அதற்காக ஒரு கன்னி மாடம் கட்டணும்னா அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய சம்மதம் பெறணும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. தொல்லை பதியோர் இசைவினால், அந்த ஊர்ல இருக்கிற பெரியோர்களுடைய இசைவு சம்மதத்தினை பெற்றுக்கொண்டு கன்னி மாடம் மருங்கு அமைத்து பக்கத்துல, ஏன்னா கோயில் பக்கத்துல இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், காலந்தோறும் சென்று இறைவனை தரிசிக்கவும் முடியும், தொண்டு செய்யவும் முடியும் இல்லையா. இப்ப கோயிலுக்கு பக்கத்திலேயே மருங்கேனா பக்கத்திலேயே வந்து வந்து கன்னி மாடத்தை அமைத்து, அதாவது அந்த காலத்துல கன்னி மாடம்ன்றது என்னன்னா திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இது போன்று தனியா ஒரு வீட்டுல அவங்க தங்கி இருந்து முழுவதும் திருக்கோயிலுக்கு சிவ தொண்டு ஆற்றி வருவார்கள், இந்த பணியிலே ஈடுபட்டு இருப்பார்கள். அது வந்து அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதே போல என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு கன்னி மாடம் அமைத்து கடிசேர் முறைமை காப்பு இயற்றி, அதாவது என்னன்னு சொன்னா கடிசேர் காப்பு அப்படின்னு சொன்னா காவல். இப்ப வீட்டுலன்னா தந்தை தாய் எல்லாம் வந்து காவலா இருப்பாங்க. கன்னி மாடம்னா அப்ப என்ன இருக்கணும், அப்ப வந்து இந்த உறுதியாக மதில் எல்லாம் போட்டு உயர்ந்த மதில் போட்டு வேற யாரும் வெளியிலேருந்து அவங்களை பார்க்க முடியாது, உள்ளார வர முடியாது. அது போல வந்து ஒரு சிறந்த காவல் பொருந்தியதாக கன்னி மாடம் கட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாம முறைமை காப்பு ஏற்று, இந்த முறைமை என்ன சொல்றாங்க, அவர்கள் தொண்டு செய்யணுன்றதுக்காக இவருக்கு தொண்டு செய்வதற்காக சில பெண்கள் உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக துணையா இருக்கும், தனியா ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல, அப்ப இவருடன் தங்கி இருந்து இவருக்கு தொண்டும் உதவியும் செய்கின்ற சில பெண்கள் அதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அப்ப கடிசேர் முறைமை சிறந்த அந்த கட்டுமானத்திலும் சிறந்த அந்த காவல் அமைத்து இவருக்கு துணையாகவும் சில பெண்களை நிறுத்தி இவருக்கு தொண்டு செய்யவும் துணையாகவும் சில பெண்களை சேர்த்து காப்பு இயற்றி அந்த காப்பெல்லாம் வச்சுட்டு மண்ணும் செல்வம் தக வகுத்து, அதான் சொல்றேன் இந்த செல்வம் அப்படின்னு சொல்றது அந்த ஏவல் செய்கின்ற அந்த பெண்கள் அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் உணவு வேணும், உணவு ஒவ்வொரு வேளையும் உணவு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு உடை, கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், இப்ப இதுக்கெல்லாம் வந்து செல்வம் வேணும் இல்லையா, அப்ப வேண்டிய செல்வங்களும் கொடுத்துட்டு மண்ணும் செல்வம் தக வகுத்து இவங்களுக்கு வந்து மாசம் மாசம் இது போல நெல் வந்து சேர்ற மாதிரி பிற வளங்கள் சேருவது போல, அது போல பாருங்க இப்ப எவ்வளோ ஒண்ணு யோசிச்சு எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னா அவர்களுக்கு அந்த பணி வந்து தவறாது செய்வதற்கு துணை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு துணை செய்பவர்களுக்கும் சேர்த்து அந்த எல்லா செல்வங்களும் மண்ணும் செல்வம் தக வகுத்து என்னென்ன செல்வம் தேவையோ அது வந்து மாசம் மாசம் கிடைக்கிறபடி அருள் செய்து தந்தையார் வந்து அடி வணங்கி இதெல்லாம் ஏற்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு திருவடியை வணங்குகின்றார். ஏன்னா இதுவரை தன் மகளாக இருந்தவர் இப்ப வந்து கன்னிமாட கட்டி வச்சாச்சு, இப்ப இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியார். அடியார் அப்படின்ற யாரா இருந்தாலும் அடியார வந்து திருவடி வணங்கணும், அதுதான் பெருமை. எந்த வைத்தினரா இருக்கலாம், எந்த தொண்டு செய்தவரா இருக்கலாம், ஆனா சிவனடியாரா இருந்தா அவர்கள் திருவடியை வணங்கி உய்ய வேண்டும் அப்படின்றதான் மரபு. அப்போ அது இல்லாம இறைவனை தொண்டு செய்யணும்னு விரும்பி அந்த மகளாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு தந்தையார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 221வது பாடல். யாங்கள் உமக்கு பணி செய்ய ஈசற்கு ஏற்ற பணி விரும்பி ஓங்கு கன்னி மாடத்தில் உரைகின்றீர் என்று உரைக்கின்றார். தாங்கற்கு அரிய கண்கள் நீர்த்தாரை ஒழுக தறியாதே ஏங்கு சுற்றத்தோடும் இறஞ்சி போனார் எயில் சூழ் தம்பதியிலே. இவ்வாறு வந்து கன்னி மாடத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் அந்த தொண்டு செய்வதற்கு இடையூறின்றி எல்லா வசதிகளும் செய்து விட்டு திருவடியை வணங்கி என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, யாங்கள் உமக்கு பணி செய்ய ஈசற்கு ஏற்ற பணி விரும்பி ஓங்கு கன்னி மாடத்தில் உரைகின்றீர். அம்மா நீ இங்க இருந்து என்ன பண்ண,
ஈசருக்கு ஏற்ற பணி விரும்பி நீ அன்போடு என்ன செய்யற, ஈசருக்கு என்ன பணி நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யி, இங்க இருந்து செய்யி. நீ இங்க இருக்கிற உனக்கு நாங்க உனக்கு பணி செய்கின்றோம். அதான் சொன்னேன், மாதா மாதம் அவர்களுக்கு என்ன இந்த வாழ்வு நடத்துவதற்கு என்ன வேணுமோ அந்த செல்வங்கள் அதெல்லாம் குறைவின்றி நாங்க கொடுத்து உனக்கு பணி செய்கின்றோம். நீ உன்னுடைய விருப்பப்படி ஈஸ்வருக்கு பணி செய், அவருடைய திருவருள் படி பணி செய் அப்படின்ற. என்ன பணி செய்யறாங்க? இது ஒரு சிறப்பு என்னன்னா, என்ன பணி நம்ம செய்யறோம் இங்கேயோ விரும்பி செய்யறோம், இறைவன் திருவருளால இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம். அதே தொண்டு தான் வந்து பெரும்பாலும் சிவலோகத்திலயும் நமக்கு சித்தி. இவர் வந்து திருக்கைலாயத்துல அங்க சிவலோகத்துல என்ன செஞ்சாங்க, உமையன்னைக்கு மலர்கள் பறித்து சூட்டுகின்றது. அதேதான் இங்கேயும். ஏன்னா அந்த உணர்ச்சி, அந்த அன்பு, அந்த தொண்டு இன்னும் அப்படியே உயிர்ல கலந்து இருக்கு இல்லையா? அப்ப அந்த சொல்றாங்க, நீ என்ன விரும்புறியோ இறைவனுக்கு அந்த பணியை செய்து கொண்டிரு, உனக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் தந்தையார் சொல்லி அப்படி செய்து கொண்டு இந்த கன்னி மாடத்தில் உறைந்து இருங்கள். ஓங்குனா பெருமைக்குரியது, ஏன்னா இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக இருக்கிற அந்த பெருமைக்குரிய செயலை நீங்கள் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு உரைக்கின்றார். உரைத்து தாங்கற்கு அறிய கண்கள் நீர் தாரை ஒழுகு. இப்ப என்ன சொன்னாலும் வேற வழி இல்லை, இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் இப்போ மற்றவர்களுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய மகளுடைய விருப்பப்படி இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். இருந்தாலும் வந்து பிரிவு தாங்குதற்கரிய பிரிவு ஆற்றவில்லை. தன்னுடைய மகளை விட்டுட்டு போயிட்டோம், இனி வந்து இறைவனை தரிசிக்கிற மாதிரிதான் வந்து அவங்களை தரிசிச்சுட்டு போக முடியும் தவிர தங்களோட கூட இருக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும், அன்பாக ஆசையாக பெற்று அன்பாக வளர்த்த மகள். இப்ப தாங்கற்கரிய இப்ப வந்து அந்த பிரிவை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால கண்களில் தாரை ஒழுக, தார தாரையாக கண்களில் இருந்து கண்ணீர் ஒழுக தெரியாதே, அந்த பிரிவை தாங்க முடியாமல் ஏங்கும் சுற்றத்தோடு, அவங்க மட்டும் இல்ல சுற்றத்தார்கள் யாவரும் வருந்துகின்றார்கள் இவருடைய அந்த பிரிவை நினைத்து. அப்புறம் சுற்றத்தோடும் இறைஞ்சி போனார் எழில் சூழ் தம்பதியில். சரி, இது இறைவனோட திருவருள் சொல்லிட்டு இவரை வணங்கி கொண்டு விடை பெற்று போகின்றார்கள். இறைஞ்சி எப்படி இறைவனை இறைஞ்சி கோயில் போனா இறைவனை இறைஞ்சி வழிபடுவோமோ அதே போல அந்த சுற்றத்தார்களும் தந்தையாரும் பிரிவாற்றாமல் கண்களிலிருந்து கண்ணீர் பொழிய, இருந்தாலும் இது இறைவன் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உடன்பட்டு மனசை தேற்றிக் கொண்டு திருவடியை வணங்கி கொண்டு திருப்பி ஞாயிறுக்கு சென்று விடுகின்றார்கள். திருவொற்றியூரிலே கன்னி மாடத்திலே இருந்து தொண்டு செய்கின்றார். எப்படிப்பட்ட தொண்டு அப்படின்றத பாடலை பார்ப்போம். 222. காதல் புரிந்து தவம் புரியும் கன்னியார் அங்கு அமர்கின்றார், பூதநாதர் கோயிலினில் காலந்தோறும் புக்கு இறைஞ்சி நீதி முறைமை வழுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்ய சீத மலர் பூ மண்டபத்து திரைசூழ் ஒரு பால் சென்றிருந்து. பெரிய உண்மை சொல்றாங்க. நம்ம தொண்டு செய்யறவங்கள நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம விரும்பி செய்யறோம்னு சொல்லிட்டு, இறைவனுக்கே செய்கின்ற பணி இல்லையா? அதனால அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவது போல அப்படின்றதால என்ன தொண்டு செய்யணும்ன்றதும் இறைவன் நமக்கு விதிச்சதுதான். அதுதான் இங்க சொல்றாங்க. காதல் புரிந்து தவம் புரியும், தவம் செய்கின்றார். என்ன தவம் நீங்க சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை வந்து எப்போதும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் காதல் புரிந்துன்னா இடைவிடாது செஞ்சாதான் புரிந்துன்னு அர்த்தம். அந்த காதல்னா மிக்க அன்புன்னு அர்த்தம். இப்ப இறைவன் பால் மிக்க அன்பு எப்பொழுதும் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க, அதனால தவம் புரிகின்ற, அதனால இறைவனுக்கு தொண்டு செய்கின்றார்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப தொண்டு செய்வது எதற்காக? இறையடியாக அதுதான் செய்வாங்க, எந்த பலனும் கருதி கிடையாது. அதுலதான் உங்களுக்கு மகிழ்ச்சியே. அப்ப வந்து அன்போடு எப்பொழுதும் உள்ளத்தில் அன்போடு தொண்டு செய்கின்றார்கள். அப்படி தவம் புரிகின்ற கன்னியார் அங்கு அமர்கின்றார், விரும்பி வீற்றிருக்கின்றார். விரும்பி கன்னி மாடத்தில் வீற்றிருந்து என்ன செய்யறாருன்னா, பூதநாதர் கோயிலினில், பூதம்னா உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் எல்லா அண்டத்திற்கும், அதாவது சர்வ லோகங்களுக்கும் நாயகன் சிவபெருமான் தான். இப்ப சர்வ லோகங்கள்ல இருக்கிற உயிர்களுக்கும் தலைவன் இறைவன் தான் இல்லையா? அப்போ பூதநாதர் எல்லா உயிர்களுக்கும் தலைவராகிய சிவபெருமானுடைய கோயிலில் காலந்தோறும் புக்கு இறைஞ்சி, ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடக்குதுன்னா 6 கால பூஜை நேரமும் சென்று இறைவனை தரிசிக்கும். அதுதான் சிறப்பு இல்லையா? அடியார் பெருமக்கள் கன்னி மாடத்துல இருக்கிறவங்களோட இயல்பு அது. இப்போ காலந்தோறும் ஒவ்வொரு பூஜை வேலையின் போதும் புக்கு இறைஞ்சி,
கோயிலில் சென்று இறைஞ்சி, அதுக்குதான் அந்த மணி அடிக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க அப்ப கோயில் பூஜை நடக்கின்றது, வந்து தரிசித்து திருவருள் பெறுவீர்னு அர்த்தம். அப்ப வந்து அந்த காலந்தோறும் புக்கு இறைஞ்சி ஒவ்வொரு பூஜை வேலையிலும் சென்று வணங்கி நீதி முறைமை வழுவாது. அதாவது இந்த நீதி முறைமை அப்படின்னு சொல்றது என்னன்னா, தனக்கு என்ன பணியோ அந்த பணி, அந்த முறை வழுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்த. இவங்களுக்கு என்ன பணி, இவங்களுக்கு என்ன இறைவன் கட்டளை இட்டிருக்கார் சொன்ன மாதிரி முதல்லயே அங்க என்ன சிவலோகத்துல உமையன்னைக்கு என்ன பண்ணாங்க, நந்தவனத்துல சென்று அன்று பூத்த புதிய மலர்களை பெரித்து கொண்டு வந்து மிக அழகாக மாலைகளாகவும் கன்னிகளாகவும் நிறைய மாலை வகைகள் இருக்கு இல்லையா, அவ்வாறு சிறப்பாக அதை வந்து நேர்த்தியாக கட்டி அமைத்து உமையன்னைக்கு சாத்தி வணங்குகின்ற தொழில். அதேதான் இங்கேயும் செய்யறாங்க. தமக்கு நேர்ந்த இறைவன் திருவருளால இவர்களுக்கு அருள் செய்யப்பட்ட அந்த பணி செய்ய. அது என்ன பணி, அதான் சீத மலர் பூ மண்டபத்து. கோயில பூ மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மண்டபத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல அந்த திருநந்தவனத்துல அங்க பூக்கின்ற மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இறைவனை அந்த காலந்தோறும் சென்று வணங்குதல் முதல்ல. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புஷ்ப மண்டபத்தில் இருந்து கொண்டு இறைவனுக்கு பூக்கள் சாத்துவார்கள். காலந்தோறும் அந்த பூஜை நடக்கும்பொழுது வெவ்வேறு ஒவ்வொரு காலத்துல வச்ச பூஜை அடுத்த பூஜையில வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு தெரியும், இந்த காலத்துக்கு இந்த பூக்கள் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காலங்களுக்கு ஏற்றவாறு அந்த புஷ்பங்களை தொடுத்து சுவாமிக்கு கொடுத்தருளுகின்ற அந்த உயர்ந்த பணியினை செய்திருக்கின்றார். அவருக்கு இறைவன் திருவருளால் நேர்ந்தது அந்த பணிதான். இப்ப தமக்கு நேர்ந்த பணி செய்ய நீதி முறைமை வழுவாது. இங்க நீதி முறைமை நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த நீதி முறைமை அப்படின்னு சொல்றது, இந்த எப்படி பூக்களை பெரிக்கணும், பூக்களை தொடுக்கும் போது எப்படி தொடுக்கணும், அதாவது பேசக்கூடாது. ஆனா பேசினா அந்த வாயிலேருந்து அந்த வாயிலிருந்து அந்த உமிழ் நீர் எச்சில் பட்டுடுமா அந்த பூல. பாத்தீங்கன்னா அடியார்கள் எல்லாம் வந்து அதுதான் செய்வாங்க. காலையிலே எந்திரிச்சு அந்த பூக்களை பறிப்பார்கள். பொழுது புலர்வதன் முன்பு, ஏன்னா அப்ப வந்து வண்டுக்கள் மொய்த்து பாழ்படுத்தி விடும் அப்படின்றதுனால வண்டுக்கள் மொய்ப்பதற்கு முன்பாகவே பறிப்பார்கள். அப்படியே கட்டும் போதும் பூ பறிக்கும் போதும் இந்த வாயை கட்டிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த மூச்சு காற்று கூட அது பட்டு அது வாடக்கூடாது, எச்சில் படக்கூடாது. பூ கட்டும் போது என்ன பண்ணாங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளத்துல அன்போடு இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பூ எடுத்துக்கும் போது ஓம் நம சிவாய், அடுத்த பூ எடுத்துக்கும் போது ஓம் நம சிவாய். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, அதுதான் புஷ்ப விதினே சொல்றாங்க. எப்படி இறைவனுக்கு அந்த பூக்களை கட்ட வேண்டும், இந்த காலத்திற்கு இந்த பூக்களை தேர்வு செய்ய வேண்டும், இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமுடியில சூட்டுவது, மாலையாக சூட்டுவது பல விதங்கள் இருக்கு. அதை வந்து பேசாமல் இருந்து இறைவன் சிந்தனையோடு திருவைந்தெழுத்தை ஜபித்து கொண்டே மாலையாக கட்ட, இதுதான் நீதி முறைமை. இந்த முறைமை வழுவாது தமக்கு நேர்ந்த இறைவன் திருவருளால் நேர்ந்த பணி செய்ய, அதாவது சீத குளிர்ச்சியான, ஏன் பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து வாடக்கூடாதுன்னு தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாங்க. அதனால எங்க பார்த்தாலும் அந்த நீர் அதிகமா இருக்கும், தண்ணி தெளிச்சு இருக்கும், பூக்கள்லாம் இருக்கும். இப்போ வாசனை வீசுகின்ற அந்த குளிர்ச்சியான அந்த மண்டபம், அந்த பூ கட்டும் மண்டபம் இருக்கு இல்லையா, புஷ்ப மண்டபம். அந்த பூ மண்டபத்து திரைசூழ் ஒரு பால் சென்று இருந்து, ஏன் கன்னி மாவட்டத்துல இருக்கிறவங்க அது இவங்களை யாரும் பார்த்து ஆசைப்படக்கூடாது, பெரும் தவறாயிடும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திரை எல்லா பக்கமும் வந்து ஸ்கிரீன் மாதிரி போட்டு அதற்குள்ளார இருந்துதான் என்ன பண்றாங்க, பூக்களை கட்டுகின்றார்கள். பூக்களை கட்டி சுவாமிக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி தன்னுடைய கன்னி மாடத்துக்கு செல்வார்கள். இந்த தொண்டை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். திரை சூழ்ந்திருக்க அதன் உள்ளே இருந்து இது போன்ற இறைவனுக்காக திருமாலைகள் கட்டி கொண்டு வருகின்றார். இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. 223வது பாடல். பண்டு கையிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலை நிற்ப புலவு மலர்மென் கொடி அணையார் வண்டு மருவும் திருமலர் மென்மாலை காலங்களுக்கு ஏற்ப அண்ட பெருமான் முடிசாத்த அமைத்து வணங்கி அமரும் நாள். புஷ்ப மண்டபத்துக்குள்ளார போய் என்ன செய்யறாங்க அப்படின்றத இங்க சிறப்பா சொல்றாங்க பாருங்க. அதாவது
முதல் வரியில் என்ன சொல்றாங்கன்னா, பண்டு கைலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை அப்படின்றாங்க. அதாவது முன் உணர்ச்சி இவருக்கு தோன்றுகின்றது. நம்ம திருஞான சம்பந்த பெருமானும் இறைவன் உடனே வந்து பால் கொடுத்துடல. அந்த முன் உணர்ச்சி, இறைவனை வழிபட்டார், உயர்ந்த தவம் செய்தார். அந்த முன் உணர்ச்சி, அன்புணர்ச்சி உள்ளத்துல பொருந்த அம்மே அப்பான்னு அழைத்தார். அதனாலதான் அந்த அன்பிற்கு இறங்கி இறைவன் வந்து உமையன்னையோடு வந்து ஞானப்பால் ஊட்டி அருள் செய்தார் இல்லையா? அதேதான் இவர்களுக்கும் பண்டு முன்னமே கைலையில், திருமலையில், கைலையில இருக்கிற சுவாமி வீற்றிருக்கின்ற அந்த திருமலையில் செய்யும் பணியின் பான்மை, அந்த தன்மை. ஏன்னா அங்க இறைவனுக்கு தினம்தோறும் என்ன பண்றாங்க, இறைவிக்கு பூக்களை கட்டி சாத்தி கொண்டு வருகின்றார் இல்லையா? அந்த தன்மை இவர்களுக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா அதே உயிர் தானே, இங்க உடல் தான் வேற எடுத்திருக்காங்க, பிற இந்த மானுட வாழ்க்கைக்கு ஏற்ற உடல் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த உயிர் அதே தானே, அந்த பக்தி செய்த உயிர் தானே. அதனால அந்த தன்மை உயிரில் படிந்திருக்கும். அந்த தன்மையை கொண்டவர்கள் மனம் கொண்ட உணர்வு தலை நிற்ப. தலை நீட்டல்னா மிகுந்து ஓங்குதான். அங்க செஞ்சுதாட இங்க என்ன ஆகுதான், அந்த அந்த இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அந்த பூ கட்டி சாத்தி மகிழ்ச்சி மகிழ்வு கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தலை சிறப்புனா சிறந்து ஓங்குதல், மிக்கு ஓங்குதல். அப்படி செஞ்சு பாக்குற அடியார்களுக்கு அதுதான், என்ன தொண்டு செய்யறார்களோ அதை தொண்டு செய்து அதற்கப்புறம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. அது போல அந்த தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு தலை நிற்ப மிக மிக அதிகமாக குலவு மலர்மென் கொடி அணையார். அதாவது அவங்களோட அழகை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வெண்கொடி போன்று விளங்குகின்றார், குலவு மலர். அதாவது அவங்களுடைய அந்த வடிவம் பாத்தீங்கன்னா கொடி போல இருக்கின்றது. பெண்கள் அந்த அந்த உறுப்புகள் ஒண்ணு மலர் போல இருக்கின்றது. கண்கள் பார்த்தா அது ஒரு மலருக்கு உமையா சொல்லலாம், இதழ்கள் பார்த்தா அது ஒரு மலரா சொல்லலாம், தனங்கள் பார்த்தா அது ஒரு மலருக்கு சொல்லலாம். அப்போ வந்து கொடி போல விளங்குகின்ற திருமேனி, அதுல அவயங்கள், அதாவது உறுப்புகள் எல்லாமே ஒரு ஒரு மலர் போல இருக்கிறதா. அத்தகைய பேரழகு வாய்ந்த சங்கிலியார் அதான் சொல்றாங்க. அந்த சங்கிலியாருக்கு என்ன உணர்வு இருக்கு அப்படின்னா, பண்டு தாம் செய்த அந்த தொண்டு, அதை செய்ய வேண்டும் அப்படின்னு பக்தியும் ஆர்வமும் அதிகமா அதிகரிக்க, இப்படிப்பட்ட அழகினை உடைய கொடி அணையார், அந்த கொடி போன்ற அவயங்கள் எல்லாம் மலர் போன்றவராக விளங்குகின்ற சங்கிலியார் வண்டு மருவும் திருமலர் மென்மாலை காலங்களுக்கு ஏற்ப. அதாவது வண்டு மருவும் திருமலர் மென் மாலை காலங்களுக்கு ஏற்ப அண்டர் பெருமான் முடிசாத்த அமைத்து வணங்கி அமரும் நாள். வண்டுகள்லாம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? எதற்காக அப்படின்னா, வண்டு சுத்துதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மலர்கள் வந்து புதியதாக இருக்கின்றது, தேன் நிறைந்ததாக இருக்கு, வாசம் நிறைந்ததாக இருக்கு, சிறந்த நிறங்கள் கொண்டதாக இருக்கு. இப்படிலாம் இருந்ததா வண்டு மொய்க்கு. இப்ப சுவாமிக்கு சாத்தக்கூடிய சிறந்த மலர்கள், இவ்வாறு வண்டுகள்லாம் மருவுகின்ற, பொருந்தனும் நினைக்கின்ற திருமலர் மென் மாலை, சுவாமியுடைய திருமுடியில் ஏறக்கூடிய அந்த திருமலர்கள் இருக்கு இல்லையா? அது அந்த திருமலர்கள் கொண்டு மென்மையான மாலை. ஏன்னா பூவே வந்து மென்மையா இருக்கும், அதால கட்டப்பட்ட மாலை. அதான் சொல்றாங்க. எதுக்காக இங்க வாசம் கொண்ட இந்த வண்டு மருன்னு சொல்றாங்கன்னா, அவ்வளவு சிறப்பிற்குரிய, அப்பொழுதுதான் பூத்த மிகுந்த வாசனை கொண்ட, அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து மலரும் பருவத்தில் தான் வந்து பெரிப்பாங்க. அப்பதான் சுவாமி திருமுடியில ஏறினோடனே அது மலர்ந்து மனம் வீசும். அவ்வாறு அந்த தக்க பருவம் உடைய அந்த திருமலர்களாலான மென்மையான மாலையை காலங்களுக்கு ஏற்ப, இந்த காலத்துக்கு இந்த மாலை தான் சிறப்பு. ஏன்னா அப்பதான் அது மலர்ந்திருக்கும். ஒரு சிலது சாயந்தரம் மலரும். அப்ப வந்து அதை பெரித்து வச்சாதான் இறைவனுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு, காலங்களுக்கு ஏற்ப அண்டர் பெருமான், ஏன்னா சர்வலோகத்துக்கும் நாயகன் ஆகிய இறைவன் அவளோட திருமுடிக்கே ஏறுதுன்னா அப்ப அத்தகைய பூக்கள் எவ்வளவு சிறப்புக்குரியது. அதனால அத்தகைய சிறப்பு பொருந்திய மலர்களை மாலைகளாக, மென்மையான மாலைகளாக தொடுத்து பெருமான் முடிசாத்த அமைத்து வணங்கி அமரும் நாள். சுவாமிக்கு திருமுடிக்கு சாத்துறதுக்காக தினந்தோறும் அமைத்து கட்டி கட்டி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அமைத்து அந்த பணிகளை செய்து இறைவனை வணங்கி கொண்டு அமரும் நாள். விரும்பி அந்த கன்னி மாடத்திலே வீற்றிருக்கின்றார் நம்முடைய சங்கிலியாராகிய அம்மையார். அப்படி இருக்கின்ற நாளிலே இதற்காக வந்தாங்க இவங்க, இறைவனுக்கு தொண்டு செய்து. அது மட்டும் இல்ல, பண்டை விதியால சுந்தரமூர்த்தி நாயனாரை திருமணம் செய்து கொண்டு எல்லாரும் அவங்க என்ன பண்ணோம், அவங்களுடைய அந்த கடனானது நீங்கி இறைவன் திருவடியை சேர வேண்டும் இல்லையா? அதற்காக அந்த நேரம் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாருங்க. 224வது பாடல்.
வார் தொண்டு செய்து கொண்டு விரும்பி அங்கே வீற்றிருக்கும் பொழுது அந்தி வண்ணத்து ஒருவர் திருவருளால் வந்த ஆரூரர் தந்த மாலை சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர வந்த பருவம் ஆதலால் வகுத்த தன்மை வழுவாத முந்தை விதியால் வந்து ஒரு நாள் முதல்வர் கோயில் உட்புகுந்தார். இப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னா சங்கிலியார் திருவொற்றியூரில கன்னி மாடத்தில் வீற்றிருந்து காலந்தோறும் சென்று இறைவனை தரிசித்து மற்ற நேரத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, வேலையே அதுதான், சுவாமிக்காக புஷ்பங்களை தொடுத்து. அது தவிர என்ன பண்ணாங்க, கோயில் அந்த நந்தவனத்துக்கு சென்று மாலைகளை பிரித்து அந்த பூக்களை பிரித்து கொண்டு வருவது, கொண்டு வந்து என்ன பண்றது, அது பூ கட்டி இறைவனுக்கு தருவது. இதுதான் இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் என்ன பண்றாருன்னா, இறைவன் திருவருளால திருவொற்றியூர் சென்று இறைவனை வணங்கி கொண்டு இருக்கின்றார். எப்படி இவர்களுடைய அந்த அருள் சந்திப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்தி வண்ணத்து ஒருவர் திருவருளால் வந்த ஆரூரர். செக்க வானம் போன்ற, அதாவது அந்தி வானம்னா சுவாமியுடைய திருமேனி எப்படி இருக்கும்னா சாயந்தர நேரத்துல நீளமா இல்லாம செக்க சிவப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. செம்பொன் குழம்பு போன்ற ஒரு அழகான செம்பொன் குழம்பு அப்படி உருக்கி ஊற்றியது போன்ற வானத்துல ஒரு அழகான நிறம் இருக்கும். அது போன்ற திருமேனியுடைய சிவபெருமானுடைய திருவருளால் வந்த ஆரூரர். அங்கேருந்து திருவருளாலதான் திருமுனைப்பாடி நாட்டுல திரு அவதாரம் செய்தார். இப்பயும் திருவருளாலதான் திருவொற்றியூருக்கு வந்தார். அதனால அப்படி திருவொற்றியூருக்கு வந்த ஆரூரர் பெருமான் கந்த மாலை சங்கிலியார், உயர்ந்த தவத்தினை கொண்ட கந்த மாலை, கந்தம்னா வாசனை, வாசனை பொருந்திய மாலையை அணிந்திருக்கின்ற, இன்னொரு வாசம் பொருந்திய மாலைகளை இறைவனுக்கு சூட்டுகின்ற அந்த சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர. ஏன்னா இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, சுவாமி திருக்கைலாயத்துல நீ என்னை விட்டு பிரிஞ்சு போ, பூமியில போய் இருந்து திருத்தொண்ட தொகை பாடு, பதியங்களை பாடு, சரி, ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற துன்பமா இருக்குமே, எப்படி ஒத்துப்பாங்க? அப்ப அதனாலதான் இறைவன் திருவிளையாடல் செய்கிறார். வானவர் ஈஸ்வர் அவருள்ளேன அந்த 2 பெண்களை பார்த்து ஆசை கொள்கின்றார். அப்போ போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, பெண்களை பார்த்து ஆசை வச்சுட்ட, நீ திருமணம் செய்து கொண்டு காதல் இன்பம் கலந்து அணைவாய், திருப்பி வா அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன ஆகணும், அதுக்காக வேற வழி இல்லாம இங்க வந்துட்டாரு. இப்ப இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அந்த திருத்தொண்ட தொகை பாடி பதியங்கள் பாடி முடிச்சாலும் அந்த பெண்களையும் திருமணம் செய்து கொண்டாதான் இறைவன் திருவடி அடைய முடியும். அப்ப அந்த இறைவன் வகுத்த விதிப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இந்த அருள் சந்திப்பு நிகழ்கின்றது. சொல்றாங்க பாருங்க, கந்த மாலை சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர, அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு வந்த பருவம் ஆதலால், இந்த பருவம் நேர்ந்து விட்டது, அந்த நேரம் வந்துருச்சு. சங்கிலியாரை இறைவன் திருவருளால திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த தருணம் வந்து விட்டது, நேரம் வந்துருச்சு. அந்த வகுத்த தன்மை வழுவாத, ஏன்னா இது இவரு வகுக்கல, வானவர் ஈஸ்வர் அருள் என சுவாமி வகுத்த அந்த தன்மை வழுவாத, இறைவன் வகுத்துட்டா அதை மாத்த முடியாது இல்ல, அது வழுவாமல், அது மாறாம முந்தை விதியாம் முந்தை விதி அவங்க பார்த்து ஆசைப்பட்டதுனால இப்ப திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த விதிப்படி ஒரு நாள் இறைவன் குறித்த அந்த நாள்ல முதல்வர் கோயில் உள் புகுந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் யாவருக்கும் முதல்வன் ஆகிய சிவபெருமானுடைய கோயிலுக்குள்ளார வராரு சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக. அடுத்தது 225வது பாடல். அண்டர் பெருமான் அந்தனராய் ஆண்ட நம்பி அங்கனரை பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம் போந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் புண்டரீக தடம் நிகர் திருமண்டபத்தில் உள் புகுந்தார். நான் சொல்லியாச்சு, இவர் இன்னைக்கு இறைவன் நிகழ்ச்சிருக்காரு, அதாவது சுவாமி என்ன வகுத்தாரோ அது வழுவாமல் நடக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த காலம் வந்து விட்டது. அது நிறைவேறுவதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வராரு. அண்டர் பெருமான் அந்தனராய் ஆண்ட நம்பி, அதுவும் எப்படி சுவாமி அது மட்டும் இல்லாம என்னன்னா, சுவாமி இங்க பிறக்கணும்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன கேட்கிறாங்க, மையல் மானுடமாய் மழங்கும் வழி ஐயனே தடுத்து
ஆண்டருள் செய்யன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுவாமி செய்யறன்னு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் வராரு இல்லையா. இப்ப அதை நிறைவேற்றி தருவதற்காக சாமி என்ன பண்றாரு, அண்ட பெருமான் ஆகிய சிவபெருமான் ஒரு முதிய அந்தனராக வந்து வழக்குரைத்து ஆண்டு கொண்டார் இல்லையா. அடிமையாக கொண்ட நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்கனரை அதாவது கருணை மிக்க இறைவனை பண்டை முறைமையால் பணிந்து, எப்படி அவர்கள் வந்து பண்டை முறைமையோடு பணிந்தார்கள், இவர்களும் பண்டை முறைமையால் பணிந்து, பண்டை முறைமைனா பழைய வழக்கத்தின்படி வணங்குகின்றார். பழைய வழக்கம் என்னன்னா ஒண்ணும் இல்லை, கோயில் கோயிலா போகணும், இறைவனை கண்ணார தரிசித்து இறைவனோட பெருமைகளை எல்லாம் போட்டு பதிகம் பாடும், அதுதான் இல்லையா. அப்ப அந்த அந்த பண்டை முறைமையால் பணிந்து என்ன எப்படி இறைவனை அஷ்டாங்கமாக சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டுமோ அதுபோல முறைப்படி பணிந்து பாடி பரவி வணங்க வேண்டும். அடுத்தது என்ன பண்ணும், திருப்பதியங்கள் பாட வேண்டும். சுவாமி அருள் செய்ததுதான் நம்ம உற்று நோக்கும் போது தெரியும். இந்த ஓலையை கொடுத்து தடுத்தா கொண்ட அந்த நேரத்துல சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, நன்மையிலே சொற்றமிழால் பாடுக அப்படின்னு சொன்னார். தூமரை பாடும் வாயால் வேதத்தை பாடிய தன்னுடைய திருவாயால் என்ன சொல்றாரு, தொற்றமிழால் பாடுக. அதுன்னு பலவாறு அர்த்தம். சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பலவாறு என்னுடைய பெருமைகளை எல்லாம் பதியங்களாக பாடுன்னு அருள் செய்தார். இறைவன் திருவருள் செய்தால் மட்டும்தான் இறைவனை வணங்கவே முடியும். அவ்வாறு அருள் செய்துட்டார் இல்லையா. அப்ப அந்த அருள்படி இவர் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கி இவரை போற்றி பதிகம் பாடி புறம் போந்து, இப்ப இறைவனை வணங்கியாச்சு, பதிகம் பாடியாச்சு. இப்ப புறம் போந்து கோயில் சந்நிதியை விட்டு வெளில வராரு. பெருவரை விட்டு வந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள், திருக்கோயில்கள்ல தொண்டு செய்துட்டு இருக்காங்க அடியார்கள் நிறைய பேர். பெரிய கோயில் அது. இந்த தொண்டு செய்கின்றதெல்லாம் பார்த்து வணங்குறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம குரு பூஜை விழா போகும்போது இல்ல அடியார் பெருமக்களை பார்க்கும்பொழுது பல வகைப்பட்ட அடியார்கள் இருப்பாங்க. பல வகை, அதாவது இறைவன் மீது அன்பு கொண்ட அடிப்படை அன்பு தான், தொண்டு தான், ஆனா பல வகைகள்லாம் செய்வார்கள். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சுவாமியுடைய அந்த திரு அபிஷேகம் கண்டு வணங்க வேண்டும் அப்படின்னு அதை கண்டு மகிழ்வார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பதிகம் பாட வேண்டும், அடியார் பெருமக்கள் அருளி செய்த பதிகங்கள் பாடுவாங்க, பெரிய புராணம் வாசிப்பாங்க இறைவன் திருமுன்பு, அது அவங்களுக்கு சந்தோஷம். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த புஷ்பம், இந்த சுவாமிக்கு சாத்துகின்ற அந்த புஷ்பங்களை அதை செய்வாங்க. சில பேர் வந்து அந்த அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த தூய்மை பண்ணுவாங்க. அது சில பேர் பாத்தீங்கன்னா அடியார்கள் தெய்வம் வந்து நாயனார் பெருமானோ இல்ல சுவாமியோ புறப்பாடு செய்யும் பொழுது அடியார் பெருமக்கள் கூடவே சென்று வணங்குது, அது சிறப்பு. அவ்வாறு தொண்டு செய்வார்கள். பல தரப்பட்டு தொண்டுகள் செய்வார்கள் அடியார்கள். அதே போல இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொண்டு செய்வார். புறம் போந்து சந்நிதியை விட்டு வெளில வராரு. இந்த கோயிலை சுத்தியும் வந்து அடியார் பெருமக்கள் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, தொண்டு செய்வார் திருத்தொழில்கள், ஏன்னா சுவாமிக்கு செய்யறதுனால அதெல்லாம் போற்றி வணங்கத்தக்கது. எதுவா இருந்தாலும் அது போற்றி வணங்கத்தக்கதுதான். திருத்தொழில்கள் கண்டு தொழுது. இப்ப மெய் அடியார்னா என்ன பண்ணணும், எந்த தொண்டு செய்தாலும் அது அன்போடு செய்கின்றவர்கள், அவர்களை தொழுது வணங்கி செல்கின்றார். அடியார்களை கண்டு இப்படி அன்போடு செய்கின்றவர்களை கண்டு வணங்க வேண்டும். அப்படி கண்டு தொழுது மகிழ்ந்து செல்கின்றார். என்னென்ன தொண்டா இருக்கும் பாருங்க. இப்ப கோயில்ல நந்தவனத்துக்கு தண்ணீர் விடுவது, அப்புறம் வந்து அது கலைகள்லாம் பறித்து தூய்மை பண்ணணும், கோயில் ஃபுல்லா பெரிய கோயில் ஃபுல்லா தூய்மை பண்ணணும், மலர்களை பறித்து வருவது, அப்புறம் சுவாமிக்கு காலந்தோறும் பூஜைக்காக திருமஞ்சனம் எல்லாம் கொண்டு வர்றது, தினந்தோறும் என்ன பண்றது, அந்த இடத்தெல்லாம் வந்து தூய்மை செய்து பெருக்கி அழகிட்டுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மெழுக்கிறது, கோலம் விடுதல், இதெல்லாம் செய்யணும். அப்புறம் இந்த விளக்குகள்லாம் தூய்மைப்படுத்தணும். எவ்வளவு தொண்டுகள் கோயிலுக்குன்னு இருக்கு. இது போல பல வகையான தொண்டுகள் எல்லாம் அடியார்கள் செய்கின்றார்கள். அதை கண்டு வணங்கி கொண்டே வருகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அடுத்தது எங்க வராருன்னா, இறைவன் வகுத்த விதிப்படி புண்டரீக தடம் நிகர், அதாவது தாமரை மலர்கள் பூத்திருக்கின்ற அந்த ஒரு குளம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பூக்கள் வாடாமல் இருப்பதற்காக நீர் தெளித்து இருக்கும். அதான் பூக்கள்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அது தடாகம் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூக்கள் மலர்ந்திருக்கின்ற ஒரு குளம் போல குளிர்ச்சியும் மனமும் கொண்டதாக விளங்குகின்ற அந்த பூ திருமண்டபம், சுவாமிக்குரிய பூக்களை வச்சிருக்காதனால அது திருமண்டபம் ஆயிடுச்சு. அந்த பூ கட்டும் திருமண்டபத்தின் உள் புகுந்தார் விதியாலே, இறைவன் திருவருளால உள்ளார புகுகின்றார். அடுத்தது 226வது பாடல்.
அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்பு உள்ளுருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறு இடத்து முன்போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியா தம்மை விதியால் கண்ணூற்றார். இதுதான் முக்கியம். இறைவன் திருவருளால சங்கிலியாரை காண்கின்றார். இதுல வந்து இந்த புஷ்பம் வந்து சுவாமிக்கு தொடுக்கின்றார்கள்ல, அதோட சிறப்பு ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. முன்னாடி சொன்னதுதான். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க. கைகள் என்ன பண்ணுதான், நாரை எடுத்துக்குதான், அதுல பூக்களை கோக்கின்றது. கை அந்த வேலை செய்யுது. மனம் என்ன செய்யுதுன்னா, அன்பாகிய நார் கொண்டு அதுல அன்புக்கு பூக்கள் வேணும்ல, மனசால நமசிவாய இந்த திருநாமம் இறைவோட நாமத்தையே வந்து உள்ளத்துல சொல்லி கட்டுதான். திருப்பி சொல்றேன். அதாவது என்னன்னா, கை ஒரு வேலை செய்யுது, மனம் ஒரு வேலை செய்யுது. கை என்ன செய்யுது அப்படின்னா, நாரை எடுத்துக்குது, சுவாமிக்கு சாத்த வேண்டிய புஷ்பங்களே கோத்து கோத்து மாலையாக செய்கின்றது கையோட வேலை. மனம் என்ன செய்யுதுன்னா, அன்பு, இறைவன் மீது கொண்ட அன்பு அதையே நாராக கொண்டு திரு 5 எழுத்தாகிய மலர்களை கோக்கின்றது. நான் சிறப்பா சொல்லணும்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, முதல்ல சொன்னதுதான். வாய் விட்டு சொல்லக்கூடாது, எச்சில் பற்றும். மனசாலே என்ன பண்றாங்க, அன்போடு ஒரு மலரை வைக்கும் பொழுது இறைவனுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டே செய்கின்றார்கள். அப்ப அன்பாகிய நாரினால் நமசிவாய மந்திரத்தை அன்போடு உள்ளத்தில் கோத்து கொண்டே கையில நாரிலே மலர்களை கோக்கின்றார்கள் அடியார்கள். இவ்வாறு அன்போடு நாமத்தை சொல்றதுனால, தொண்டும் செய்வதனால உள்ளம் உருகுகின்றது. அந்த உள்ளம் உருகுகின்ற அன்பு அதாவது எப்படின்னா, உடல்ல இருக்கிற எலும்பையும் உருக்குகின்றதாம். அது அன்போட மிகுதிய சொல்லுவாங்க. அவ்வாறு இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே மலர்களை கோப்பதனால உள்ளம் உருகுகின்ற அன்போடையே அவங்க வந்து அந்த தொண்டு செய்கின்றார்கள். இது புஷ்ப விதின்னு சொல்லப்படுகிறது. இப்படிதான் வந்து மலர்களை வந்து நம்ம இறைவனுக்கு நாமே மலர்களை பறித்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே மாலையாக கட்ட வேண்டும். நம்ம சாத்த முடியாது, அது வேற விஷயம். இதை கொண்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க. மனமானது ஃபர்ஸ்ட் கையோட வேலை சொல்ல, அன்பையே நாராக கொண்டு திரு 5 எழுத்தாகிய நமசிவாய மந்திரத்தை நெஞ்சு சொல்லிக்கொண்டே தொடுத்து கொண்டே இருக்க, கட்டிட்டே வர அலர் தொடுத்து, அலர்னா மலர்களை கையால தொடுக்கின்றார்கள். அப்படி என்பு உள் உருக்கும், அப்படி தொண்டை செய்கின்ற அடியாரை தொழுது நீங்கி, அப்படிப்பட்ட அடியார்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி கொண்டே நீங்குகின்றார். இப்ப எல்லாரும் புஷ்ப மடத்துல கட்டுறாங்க. அதுல இவங்க கன்னி மாடத்துல இருக்கிறவங்க இல்லையா, இவங்களை யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக இவங்க மட்டும் ஒரு திரைக்குள்ளார இருந்து பூ கட்டும் அந்த அருட்தொழிலை செய்கின்றார்கள். அவங்க என்ன பண்றாங்க, முன் போல திரை நீக்கி கட்டி முடிச்சிட்டாங்க. கொடுக்கும்போது மட்டும்தான் திரையை நீக்கி அந்த பூக்களை கொடுப்பாங்க. அது போல முன்பு போல திரை நீக்கி கட்டுன மாலையை சுவாமிக்கு கொடுக்கறதுக்காக திரையை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து, சாத்தும் பணினா தனக்கு வந்து கொடுத்த பணி என்னன்னா மாலையாக கட்டுவது. அந்த பணியினை திருமாலை கட்டியிருக்காங்கல்ல, அதை வந்து கொடுத்து சுவாமிக்காக கட்டின மாலையை கொடுத்து திரையை நீக்கி மாலையை கொடுத்துட்டு உடனே மூடிடுறாங்க. அதனாலதான் மின்னல்ன்றாங்க. மின்னல்னா ஒரு மின்னல் அப்படின்றது மிக்க ஒளி பொருந்தியதாக இருக்கும், உடனே மறைஞ்சிடும். அதனாலதான் இவங்க மின்னல்னு அடுத்த பாடல்ல சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திரையை நீக்கி இறைவருக்காக கட்டி அந்த மாலைகளை கொடுத்து விட்டு உடனே அந்த திரையை திருப்பியும் மூடிடுவாங்க. அதனால முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து, தாம் செய்த பணியினை கொடுத்து விட்டு மின்னல் போல டக்குன்னு மறைஞ்சிட்டாங்களாம். சங்கிலியா தம்மை விதியால் கண்ணூற்றார். விதியால இறைவன் வகுத்த விதிப்படி வழுவாது இவர்களுடைய சந்திப்பு இறைவன் திருவாரனால நிகழ்ந்தது. விதியால் கண்ணூற்றார். ஒரு சிறப்பு பாருங்க. இப்ப சங்கிலியாரை கண்டவுடன் அவருடைய அழகு நலன்களை எப்படி போற்றார்னா, இது எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலும் இவ்வளவு சுவைப்பட சொல்லியிருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அருட்கருத்துக்கள், சுவைன்றதை தாண்டி அருட்கருத்துக்கள் அவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்கு. 227வது பாடல். கோவா முத்தும் சிறும்பு ஏறா கொழுமென் முகையும் அணையாரை சேவார் கொடியார் திருத்தொண்டர் கண்டபோது சிந்தை நிறை காவாது அவர்பால் போய் வீழ தம்பால் காமனார் துறந்த பூவாளிகள் வந்து உற வீழ
பெரியார் புறமே போந்து உரைப்பார். ஒரு செகண்ட் இல்ல 2-3 செகண்ட், ஏன்னா மின்னல்ட்டாங்க, டக்குன்னு தான் பாக்குறாரு, அதுக்குள்ளார இவங்க கொடுத்துட்டு மூடிடுறாங்க. இவங்களுக்கு அந்த அவர் பார்த்த அந்த கொஞ்ச நேரத்துல அவங்க அழகு எப்படிப்பட்டது, அந்த தெய்வீக தன்மை இவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்றத பாடல்ல வந்து சொல்றாரு பாருங்க. கோவா முத்தும் சுரும்பேரா கொழுமென் முகையும் அணையாரை. சங்கிலியார் எப்படி இருக்காங்கன்னா, கோவா முத்து சுரும்பேரா கொழுமென் முகை. முத்து இருக்கு இல்லையா, அந்த கடல்ல விளைகின்ற அந்த முத்தானது சிப்பிலேன்னு உருவாகும், நல்ல ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அது வந்து துளை இல்லாம இருக்கும், அதாவது ஒரு சிறு குறைபாடும் இல்லாம நல்ல ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறம் அதை கோக்கணும், அது அணிகலனா அணியும் போது கோக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு துளை இடுவாங்க. துளை கூட இடாம தூய்மையா அந்த முழுவதும் அந்த ஒளி வீசக்கூடிய முத்தா இருக்குல்ல, அது போல விளங்குகின்றார்களாம். கோவாத முத்து, இயற்கை ஒளி வீசுகின்ற துளையிடப்படாத அணிகலன்களுக்காக கூட துளையிடப்படாத முத்தாகவும், சுரும்பு ஏறா கொழுமென் முகையும். சுரும்புன்றது வண்டு, வண்டு வந்து மொய்க்கும் மலர, ஆனா வண்டுகளால் மொய்க்கப்படாத நல்ல வந்து அப்ப மலர்ந்திருக்கின்ற மிகுதியான வாசனையும் அழகும் நிறமும் கொண்ட ஒரு ஒரு மலர் அப்படி போல இருக்காங்க. எந்த வண்டுகளாலும் மொய்க்கப்படாத அழகான மனமுடைய நிறமுடைய மலர் போன்ற விளங்குகின்றார்கள். இதுல ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வந்து சீக்கிய சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவா முத்துனா முத்து மாலை செய்யறாங்க, அது என்ன ஆகும்னு சொன்னா சென்று யார் வந்து வாங்குறாங்களோ அவங்கள சென்று அடையும் இல்லையா, தாமே சென்று அது அடையும். இவங்களுக்கு இந்த கோவா முத்துன்னு சொன்னதால என்ன அர்த்தம்னா, இவர்கள் யாரையும் சென்று கோத்த முத்துனா அணிகலனாக இன்னொருத்தவங்களை சென்று அடையும், கோவா முத்துனா யாரையும் சென்று அடையாத, அப்ப இவங்க யாரையும் விரும்பல அப்படின்னு ஒரு அர்த்தம். சங்கிலியார் மனத்தாலும் மற்றொருவரை நினைக்கவில்லை, விரும்பவில்லை, அப்படிப்பட்ட மனதாலும் தூய்மை உடைய பெண்ணாக விளங்குகின்றார் அப்படின்றதுக்காக கோவா முத்துன்றார். சுரும்பு ஏறா கொழுமென் முகை, அப்ப வந்து வண்டானது தேடி வந்து மலரை அமரும். அப்ப வந்து அது இந்த மண்டும் வராத மலர்ன்னு சொன்னதால வேற யாரும் இவங்கள ஆசைப்படல. அப்ப பாருங்க எப்படி அர்த்தம், சங்கிலியாரும் எந்த பெண் எந்த ஆணையும் பார்த்து ஆசைப்படலையா, மற்ற ஆண்களும் இவர்கள் சங்கிலியார திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நினைவினாலும் கூட வேற யாரும் இவங்களை தப்பா நினைக்கல. ஏன்னா எப்படி நினைக்க முடியும், திருமணம் செய்து கொள்ளணும் கேட்ட உடனே இறந்து போயிட்டான் சுற்றத்தோட. இத வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, வேற யாரும் கேட்டு வரக்கூடாது. இவர்களுடைய பெருமை தெரிஞ்சிருச்சு, அதனால இவர்களை பார்க்கவும் எல்லாம் அஞ்சுவாங்க. அதனால இவர்களும் மற்றவர்களை விரும்பவில்லை உள்ளத்தாலும், மற்றவர்களும் மற்ற ஆடவர்களும் இவரை நாடவில்லை. அத்தகைய தூய்மை உடைய, அப்ப பாருங்க சங்கிலியாருடைய அந்த பெருமை, அந்த தவம், தூய்மை எல்லாம் எப்படி சொல்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சபதம் தவறியதால் கண் போயிடுச்சுன்னா அது இறைவனுக்கு மட்டும் அந்த பெருமை இல்லை, சங்கிலியாருடைய தவத்தின் பெருமை காரணம். வரும் வாரங்கள்ல பார்க்க போறோம். தானும் யாரும் விரும்பவில்லை, தன்னையும் யாரும் நாடவில்லை, அத்தகைய பெருமை பொருந்தியவராக விளங்குகின்ற அணையார். அப்படிப்பட்டவராகிய சங்கிலியார் சேவார் கொடியார் திருத்தொண்டர் கண்ட பொழுது, இங்க சேவார்னா அறத்தினையே ஊர்தியாக கொண்ட சிவபெருமான், அறத்தினையே அறத்தின் அடையாளமாக விளங்குகின்ற ரிஷபத்தினை தனது கொடியிலே கொண்ட சிவபெருமானுடைய திருத்தொண்டர் கண்ட பொழுது, இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய உயர்ந்த தவத்தினை உடைய பெண்ணரசி ஆகிய தூய்மை உடைய சங்கிலியாரை கண்ட பொழுது சிந்தை நிறை காவாது. இது இன்னொரு அடுத்த அழகு, சிந்தை நிறை காவாது அவர் பால் போய் வீழ, தன்னுடைய சிந்தை முழுவதும் போய் வந்து சங்கிலியார் பால் விழுந்துருச்சான். இவரோட சிந்தை இவர்கிட்ட இல்ல, இதுவரை இறைவனிடம் மட்டுமே வைத்திருந்தார். அந்த சிந்தையானது நிறை காவாது அவர் பால் போய் வீழ, இவர்கிட்ட இருந்து என்ன ஆயிடுச்சா, போய் சங்கிலியார் பால் விழுந்து விட்டது. இப்ப இவர் இடம் காலியா இருக்கு இல்லையா இவருக்கு, ஏன்னா சிந்தை இவர்கிட்ட இல்ல. இப்ப இந்த இடம் காலியான உடனே மன்மதன் என்ன பண்றான்னா தன்னுடைய மலர்கள் காலியான இவருடைய இடத்துல வந்து நிரப்புறாங்க. அந்த மலர்கள், அந்த காமுடைய மலர்கள் பட்டு இவர் வருந்துகின்றார். இவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. சிந்தை நிறை காவாது அவர் பால் போய் வீழ, இவருடைய சிந்தை முழுவதும் என்ன ஆயிடுச்சான், சங்கிலியார் பால் போய் வீழ்ந்து விட்டது. உடனே இந்த இடம் காலி ஆயிடுச்சு, சிந்தை முழுதும் போனதால காமனாகிய இந்த மன்மதன் துறந்த பூ வாலிகள்,
5 வகை மலர் அம்புகளை விடுவான் உயிர்களுக்கு அந்த ஆசையை ஏற்படுத்துவதற்காக. அந்த பூ கணைகள் வந்து உற வீழ தரியார் சிந்தை அவர் மேல போயிடுச்சு. இப்ப காலியான இடத்துல முழுவதும் காமனவன் என்ன பண்றான், மலர் அம்புகளை வீசி இறைக்கின்றான். உடனே தெரியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் புறமே போந்து உரைப்பார். அந்த மன்மதனுடைய அம்புகள் பட்டு தாங்காம என்ன பண்றாருன்னா புறம் சென்று உரைக்கின்றார். என்ன உரைக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அழகு பாரு, ஒரு மின்னல் தோன்ற செகண்ட்ல பார்த்தவங்களே பார்த்து அவங்களோட அழகு நலன்களை வந்து எப்படி சிறப்பா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 228வது பாடல். இன்ன பரிசு என்று அறிவு அறிதால், இந்த பாடலோட முடிச்சிடும். எங்கும் ஓர் மருங்கு ஈங்கு ஓர் மருங்கு திரைக்குள்ளால் பொன்னும் மணியும் மலர்ந்த ஒளி அமுதில் அலாவி புதியமதி தன்னுள் நீர்மையால் குழைத்து சமைத்த விண்ணு கொடி போல்வாள் என்னை உள்ளம் திரிவித்தால் யார்கோல் என்றங்கு ஏம்புதலும். அவங்க பார்த்த உடனே தோளா முத்தும் துரும்புகளால் தீண்டப்படாத கொழுமின் முகையும் போல, முகைனா அரும்பு, இப்படி போன்றவர்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தன்னோட சிந்தை அவர்கள் பால் போய் வீழ காமனாருடைய மலர் அம்புகள் தாக்க வருந்துகின்ற உள்ளத்தோடு பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாருன்னா, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல, என்ன பரிசு என்று அறிவு அறிதாளினால் அறிவால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா எனக்கு இது போன்ற உணர்வுகள் நடக்காது, நிகழாது. ஆனா எனக்கு இப்படி நடந்தது, எதனால ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல. ஈங்கு ஓர் மருங்கு, இந்த இடத்துல ஒரு பக்கத்துல திரைக்கு உள்ளால் திரையை போட்டு மறைத்திருக்கின்ற அதற்குள்ளே அமர்ந்திருக்கின்ற ஒருத்தி. அவள் எப்படிப்பட்டவள் பாத்தீங்கன்னா, பொன்னும் மணியும் மலர்ந்த ஒளி, குற்றமே இல்லாத தூய பொண்ணும் நல்ல நவரத்னங்களும் இருக்கும். அதோட ஒளி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சிறந்த ஒளியா இருக்கும். ஏன்னா இயற்கையான ஒளியா, வேற எந்த செயற்கை அழகும் சேர்க்காமையே இயற்கையா பொண்ணுக்கு அந்த பிரகாசிக்க தன்மை உண்டு. மணிகள் வந்து ஜொலிக்கும் இல்லையா, நிறைய மணி கற்கள் நவரத்னங்கள், அதெல்லாம் அப்ப எதுக்காக சொல்ல இயற்கையான அந்த அழகு உடையவள்னு அர்த்தம். அவ்வாறு பொன்னும் மணிகளும் அதோட ஒளி போன்ற ஒளி பொருந்திய ஒருத்தி, இயற்கை அழகுடைய ஒருத்தி. மலர்ந்த ஒளி அமுதில் அலாவி, அந்த அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா அமுதத்துல வந்து தோய்ந்து வருகின்றதாம். இப்பேற்பட்ட கற்பனை பாருங்க, இவ்வளவு ஒரு அழகுணர்ச்சி பாருங்க. அந்த ஒளி வந்து அமுதத்தையும் சேர்த்து கொண்டு அமுதத்தின் வழியாக கடந்து வந்து அந்த அமுதத்தின் தன்மையினை கொண்டு புதிய மதி தன்னுள் நீர்மையால் குழைத்து, அந்த அந்த இயற்கையான ஒளியானது அமுதத்துடைய அந்த இனிமையும் பெற்று கொண்டு முழுமதி தன்னுள் நீர்மையால் குழைத்து புதிய மதி, அப்ப வந்து முழுமையான மதி இருக்கு, புது, அப்ப வந்து முளைத்த வெண்ணிலா இருக்கு, முழுமையான நிலா இருக்கு. அந்த நிலவோட குளிர்ச்சியையும் பெற்றுக்கொண்டு உருவாக்கிய ஒரு மின்னல் கொடியா. ஏன் மின்னல் சொல்றான்னா சொன்னதான் கொஞ்சம் உடனே வந்து திரையை திறந்து மலரை கொடுத்து மாலையை கொடுத்து உடனே மூடிடுறாங்க, அதனால மின்னல்னு சொல்றாங்க. ஏன் சாதா மின்னல் சொல்லனா, மின்னல் தீங்கு செய்யும் ஆனா நன்மை செய்கின்றாள் இவன் திருவருள், இறைவன் திருவருள், அதனால அமுதம்னு சொல்றாரு, அமுதத்தால குழைத்த. அது போல அந்த அந்த சாதா மின்னல், மழையில வருகின்ற மின்னல் வந்து வெப்பம் உடையது. அதனாலதான் இந்த மின்னல் கொடினா நிலவுடைய குளிர்மை, இந்த குளிர்ச்சி எப்படிமோ அப்படிப்பட்ட மின்னல் கொடியா. வெப்பம் தருகின்ற மின்னல் கொடி இல்ல, குளிர்ச்சியான, அது முழுமையான நிலவு, அதோட குளிர்ச்சி முழுவதும் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது போன்ற மின்னல் கொடி. திருப்பி சொல்றேன் பாருங்க, இந்த பொன்னும் மணியும் இயற்கையாகவே பிரகாசிக்கும் அந்த ஒளி, அதுலேருந்து மலர்ந்த ஒளியானது அமுதத்தில் புகுந்து வரும்பொழுது அமுதத்துடைய தன்மையை எடுத்து கொண்டு வரும். அது போல நன்மை செய்கின்ற தன்மை உடையவளாக அலாவி, அந்த அமுதத்தில் அலாவி கலந்து புதிய மதி தன்னுள் நீர்மை, நீர்மைன தன்மை, அந்த முழு மதி சந்திரனுடைய அந்த குளிர்ச்சி தன்மையும் பெற்றுக்கொண்டு குழைத்து, அந்த மின்னல் கொடியில அந்த குளிர்ச்சி தன்மையை குழைத்தது போல சமைத்து அப்படி அமைக்கப்பட்ட மின்னு கொடி போல் மின்னல் கொடி போன்ற அழகிய பெண்ணானவள் என் உள்ளம் திரிவித்தாள், என் உள்ளத்தை என்ன பண்ற திரிவித்தாள். திரிவித்தாள்னா சிவபெருமானை அன்றி வேறொருவரையும் என் உள்ளம் நாடாது, ஆனா என் உள்ளத்தை அவள் பால் திரிவித்தாள், செல்லும்படி செய்தாள், அதுதான் திரிவித்தல் மாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அழகு நலன்களை சொல்லி தெரிவித்தால் யார் கொள், இவள் யார் என்று இயம்புதலும். பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்கும் போது அவர்கள் என்ன அருள் செய்தார், என்ன சொன்னாங்க, இறைவன் திருவருள் என்ன நிகழ்ந்தது, எப்படியெல்லாம் ஒற்றியூர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னுடனே இருக்க வேண்டும்,
சங்கிலியாருக்கு திருவருள் செய்ய வேண்டும்ன்றதற்காக என்ன திருவிளையாடல் நிகழ்த்தினார் அப்படின்றதெல்லாம் இறைவன் திருவருளால வரும் வாரங்களில் அடுத்த பாட்டோட முடிங்கம்மா. அடுத்த பாட்டை சேர்த்து முடிங்க, அப்பதான் ஒரு பகுதி முடியும். அடுத்த பாட்டை சொல்லிடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அருகு நின்றார் விளம்புவார். இவங்க யாரு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்ட உடனே அருகு நின்றார், பக்கத்துல நின்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? விளம்புவார்னா சொல்கின்றார்கள், அவர்தாம் நங்கை சங்கிலியார். இவர் யார்தான்? நங்கை, பெண்களிலே சிறந்தவராகிய சங்கிலியார் என்னும் நாமம் கொண்டவர். பெருகும் தவத்தால் ஈசர் பணி பேணும் கன்னியார். பெருகுகின்ற தவம் உடையவர். அந்த தவத்தினாலதான் என்ன பண்ண முடியும்? இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். அப்ப பெருகுகின்ற தவத்தினை உடையவர். அதனால என்ன பண்றாருன்னா, ஈசர் விரும்புகின்ற, இந்த ஈசர் பணி பேணும், இறைவனுக்கு தொண்டை விரும்பி செய்கின்றவர்கள். பேணும்னா விரும்பி. இப்ப இறைவனுக்கு பணி செய்கின்றவர், விரும்பி நாள்தோறும் செய்கின்ற கன்னியார். பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கன்னியார்னா இதுவரை திருமணம் ஆகாதவர், விரும்பி இறைவனுக்கு தொண்டு செய்பவர், இறைவனுக்கே ஆட்பட்டவர். எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே பாட்டுல சொல்லிட்டாங்க. பெண்களில் சிறந்தவராகிய குணநலன்களும் சொல்லிட்டாங்க. பெண்களில் சிறந்தவராகிய சங்கிலியார், பெருகிய தவத்தினை உடையவர், சிவனடியாராக விளங்குகின்றவர், ஈசர் பணியை விரும்பி செய்கின்றவர், கன்னியார். இதெல்லாம் சொன்ன உடனே என்ன அப்படி சொல்ல, இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்து விட்டார். இந்த பிறவி நான் எதுக்காக எடுத்தேன்? திருத்தொண்ட தொகை தேவார பதிகங்கள் பாடுவதற்காக. இருந்தாலும் 2 பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த விதி இருக்கின்றது. இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்து விட்டார். 2 பேரை திருமணம் செய்துக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் திருவருள் செய்து இந்த பிறவியை எய்து விட்டார். 2 பெண்களை திருமணம் செய்துக்கணும். மருவும் பறவை ஒருத்தி அப்படின்றாரு. அதாவது பறவையார் ஒருத்தி, என்னை பொருந்திய என்னை திருமணம் செய்து கொண்ட பறவை ஒருத்தி, இவள் மற்றை அவளாம். அப்போ ஒருத்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், அப்ப இவளை திருமணம் செய்து கொண்டாதான் என்ன ஆகும்? இந்த முழுமையாகி அந்த கடன் தீரும். எதற்காக பிறப்பெடுத்தோமோ அது நிறைவேறும்ன்ற அப்படின்ற கருத்து. ஏன்னா இறைவன் ஆட்கொண்ட போது திருவெண்ணை நல்லூர்ல அந்த பழைய அறிவை கொடுக்குறாரு இல்லையா, அதனால தெரிஞ்சிருச்சு அங்க 2 பெண்கள் மேல ஆசை வைத்தோம். இப்ப இவங்களை பார்த்து உள்ளம் திரிந்தது உடனே தெரிஞ்சிருச்சு. அப்ப பெண்கள் இதுவரை திருமணம் செய்து கொள்வதற்காக இறைவன் திருவருளால திருக்கைலாயத்திலிருந்து நீங்கி வந்தேன். அதுல திருமணம் செய்து கொண்ட பறவை ஒருத்தி, மற்றொருவள் இவளாம். மருவும் பறவை ஒருத்தி, என்னை திருமணம் செய்து கொண்ட பறவை ஒருத்தி, இவள் மற்ற எவளாம். அப்ப இன்னொருத்தி இவதான் அப்படின்னு என மருண்டார் நினைத்து இதோட இந்த அருள் பகுதியை நிறைவு செய்து இறைவனுடைய திருவருளால உங்கள் திருமணமும் அதற்கப்புறம் நிகழ்ந்த அருள் திருவிளையாடல்களையும் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அம்மா அப்படியே வாழ்த்து பாடல் பாடுங்கம்மா. நீங்க வாழ்த்து பாடல். சரிங்கம்மா. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றிங்க, நன்றிங்க. ஓம் நம சிவாய. அருமையான ஒரு அந்த இடத்துக்கே நம்ம எல்லாம் போன மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அவங்க சுற்றத்தாரோட போன மாதிரி நாமளும் அடியார்களோடலாம் அம்மாவை போய் அந்த கோயிலை விட்டு கன்னி மடத்துல அங்க தங்கி நாம அவங்கள விட்டு பிரிந்து வந்த மாதிரியே